எல்லாரும் இன்னைக்கு வந்த மாதிரியே நாளைக்கும் வரணும். இப்ப பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. அம்மா வள்ளி, நான் உச்சிக்கால பூஜையை முடிச்சுக்கிட்டு வர்றேன். நீ கூட வீட்டுக்கு போமா. அம்மா, இந்த 2 ரூபாய் இன்னைக்கு பூஜைக்கு வந்த பண்ணையார் கொடுத்தாரு. இதை வச்சுக்கிட்டு சமையலுக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கிக்கோமா. சரிப்பா. அப்பா, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்க. சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருப்பேன். வரேம்மா. அப்பா நடராஜ பெருமானே, இந்த தாயில்லா குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுப்பா. கவலையை விடும். வள்ளியுடைய அடக்கத்துக்கும் குணத்துக்கும் பொருத்தமா நிச்சயம் ஒரு நல்ல மாப்பிளைய பகவான் கொடுப்பான். அரைப்படி பச்சரிசி, அரைக்காத சக்கரை, 4 முந்திரி பருப்பு, பட்டை உரணா, லவங்கம் உரணா, சோம்பு உரணா, 2 வெந்தயம். 2 ரூபா 40 பைசா வள்ளி. ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே 2 ரூபாய் தானே. என்ன அந்த 40 பைசாவுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சங்க. பரவாயில்ல வள்ளி, பணத்தை நாளை கொண்டு வந்து கொடுக்கறது. அண்ணே, இன்று ரொக்கம் நாளை கடன். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுண்டா. வள்ளி யாரு? ஓதுவார் மக. எப்பாவது அத்திப்புத்த மாதிரி கடைக்கு வரும் போகும். அதுக்கு போய் கடை இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? பைய கொண்டாமா, சரக்கு எடுத்துட்டு போ. ஐயோ, வேண்டாம். கடன் வாங்கினா அப்பா. அப்பா தானே, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ சரக்கு எடுத்துட்டு போ. வரேன். நொண்டி அடிக்கிறதுல வடிவை யாருமே ஜெயிக்க முடியாது. சீக்கிரண்டி இருடி. அடுத்த ஆட்டம் நான் தான். ஆடுறத பாரு. இப்ப நீ காலை நவுத்திட்ட. வல்லல உடச்சுவேன். என்னடி கொடுப்பா? என்னடி அவளை போய் மிரட்டுற? நீ கோட்டை மிதிச்சு நான் தான் பார்த்தேன். நீ எங்க பார்த்த? போய் இந்த பொண்ணை கொண்டு இப்படி அடிக்கிற? அத கேட்க நீ யாரு? நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவோம். பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறேன். வடிவு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேசுவேன்னு நான் பாக்குறேன். யோ, நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன். பேசுறேன். உன்னை பொண்ணு கேட்டு நாட்டாமக்காரரு உன் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறமும் நீ பேசுறத நான் பாக்குறேன். என்னது? நாட்டாமே என்ன பொண்ணு கேட்டு போயிருக்கிறாரா? நீ கனகம், என்னன்னு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருடி. சீக்கிரமா வாடி. முதல்ல இருந்து புதுசா ஆடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட். பிள்ளையாரு யாரு? நீதான். கொஞ்சம் தள்ளுறியா? தள்ளு. பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஏன் தங்கச்சியவா? ஏண்டா வாய பழக்கிற? எனக்கு என்ன வயசாகி போச்சு, தலை நிறைஞ்சு போச்சுன்னு பாக்குறியா? அடே, இது பஞ்சாமிர்தம் பட்ட தலைடா. டேய், நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ கல்யாணம் பண்ணி வை. ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஒடிக்கு நான் வீட்டுல போய் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீ சொல்லி அனுப்பிச்சு. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? உட்காருங்க. எனக்கு உட்காருங்க. உட்கார்ந்த போது என்னண்ணே இதெல்லாம்? உன்னை 2ஆம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. 2ஆம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்னை வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அது என்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவை சுத்துற போக்கரி பொண்ணாச்சே, பொறுப்பா குடும்பம் நடத்துவாளான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல? அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல? அதேதான். பிரமாதா. எங்க 2 பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடவன் நாக்கல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா. இதுக்கு அவனை நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன மறுபடியும் சொல்ல வர்ற? எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மணவரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல? அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நான் ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல. ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும். பிடிக்கலன்னா ரத்து பண்ணிடணும். நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான்.
டே மச்சான், மாப்பிள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. தனியாவா? என்கிட்டயா? பேசலாமே, பேசலாம். அண்ணே பேசட்டுமா? எப்படியா போ. வாங்கய்யா, தனியா பேசுவோம். தனியா பேசிட்டு வரேன். வா. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிச்சு, இப்ப திடீர்னு 2ஆம் கல்யாணத்துக்கு சமைச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வடிவு ஏன் கதவை சாத்துற? வேற ஒண்ணும் இல்ல, இங்க நடக்கிறது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காகத்தான். உட்காருங்க. நீ உட்கார். நாட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு 5 வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. 5 வேலியா? 5 கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டுப்புடவை எத்தனை வேணும்? ஒரு 100. 101 எடுத்துக்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிப்பிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவளை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காத, நான் ரத்து பண்ணிடுவேன். என்ன நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை. ஏண்டா? ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா. வடிவு என்ன விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா, ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, டா போட்டு பேசாரு. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? வாங்கிக்க. ஐயோ ஐயோ, அச்சம் போடாதே. என்ன இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க. வடிவு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு. கையெடுத்து கும்பிடாதே. ஆம்பளை பொம்பளைய கும்பிட்டா பண்பாடு கெட்டு போயிடும். நாளே சாத்து, பேசாம வாங்கிக்கடா. ஐயோ, என்னையா அது? 2 பேரும் உள்ள போனாங்க, ஏகப்பட்ட சத்தமா இருக்குதே. சத்தம் வர்றதுக்கு அவங்க என்ன சண்டையா போட்டுக்கிறாங்க? நல்ல புத்தி வந்துருச்சுல்ல. வந்துருச்சு வந்துருச்சு. இனிமே பொண்ணு கேட்டு எந்த வீட்டுக்கும் போக மாட்டியா? எந்த வீட்டுக்கும் போறதுக்கு நான் என்ன முழு பைத்தியமா? சரி, இப்ப எப்படி போவ? வெளியே போறதுக்கு வெக்கமா இருக்கா? கொல்ல பக்கம் முடியாது, இந்த பக்கம் தான் போகணும். ஏன் அலறி அடிச்சுட்டு போற? விஷயம் தெரிஞ்சு போயிடும். நிதானமா சிரிச்சுக்கிட்டு போ. ஐயோ, இந்த கோரத்துல சிரிப்பு வேறையா? சரி சரி, தொப்பை கைட்டு போட்டு போ. ஐயோ, சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்சுக்கிட்டே. என்ன ஏசமா தலைவிரி கோலமா வர்றீங்க? ஒண்ணு இல்ல, வடிவு இருக்குதே ஒரு பைத்தியக்கார பிள்ளை, அது முடி அவுத்து விடுங்க பாக்கணும்னு நினைச்சது, அவுத்து விட்டேன். இவ்வளவு நேரமா? பெரிய முடியல. யாரா அவன்? உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள, நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது. அது சரிங்க, முடிவு என்னாச்சு? முடிவு என்ன? முடி அவுத்து விட்டதுதான் முடிவு. தட்டு. இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன்? தட்டு இது இருக்குமா? வாங்கடா, மடையுங்களா. வடிவு என்ன நடந்துச்சு? நாட்டாமையை அடிச்சிட்டியா? லேசா 2 தட்டு தட்டினேன். ஐயோ, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அவர் ஊருக்குள்ள பெரிய மனுஷனாச்சே. பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு சின்ன புத்தி இருக்கலாமா? பொண்ணுங்கிறத மறந்து இப்படி பொறுப்பு இல்லாம நீ நடக்கிறதுனாலதான் எந்த மாப்பிளையும் நம்ம வீடு தேடி வரமாட்டேங்கிறான். ஏனே, எனக்கு மாப்பிளை வேணும்னு உன்கிட்ட கேட்டனா? உனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா இருந்தா சொல்லு, ஒரு பொண்ணை பார்த்து நானே உனக்கு கட்டி வைக்கிறேன். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெத்திலைக்கும் மாறு கொள்வோம். அடாடாடாடா, பாரதி சூரன் வியாபாரத்தை 2 வரியில முடிச்சுட்டான். கங்கையில கோதுமை, காவிரியில வெற்றிலை. பேஷ் பேஷ். ஆமா, யாரோட பேசிட்டு இருக்கீங்க? பாரதி கிட்ட. அவர் தான் செத்து போயிட்டாருங்களே. அவர் செத்து போயிட்டாரு. அவர் எழுதி வச்சிருக்கதெல்லாம் உசுரோட இருக்க. போச்சு. கவிதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பொழுது இந்த புஸ்தகத்திலேயே போயிடும். அடி ரசனை கட்டவளே, பாரதி என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா? சரிதான். நேத்து வள்ளுவர், இன்னைக்கு பாரதி, நாளைக்கு யாரு இருக்காரு? ராமலிங்க சுவாமி. எடுத்து வச்சிருக்கேன், 1 வாரம் தாங்க. அவரு தாங்குவாரு, நாங்க தாங்க மாட்டோம். முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா விட்டுட. அண்ணே. அம்மா, அந்த காலத்திலேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல அப்பா கிட்ட. என்னது? கவிதை ரசனை உள்ளவனா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு கேட்டாரா? நீ ஒண்ணு பொழுது விடிஞ்சு பொழுது போனா கவிதையிலே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படின்னு? அதுக்குன்னு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். அது கிடக்கு, கணக்கு வழக்கு சரியா இருக்கான்னு பாருன்னு. நீ அதைதான் சொல்றியா? ஆமா. பாரதி கொஞ்சம் இரு, இந்த வந்துடுறேன். அண்ணே,
நீ வீட்டு செலவுக்குன்னு பணம் விட்ட பாரு, அது செலவழிஞ்சு போச்சு. இன்னும் பணம் தேவையா இருக்கு. அடுப்படிய மாத்தி கட்டினதுக்கு 5000? எதுக்கு மாத்தி கட்டுறது? யார் கட்டினா? அது வந்துங்க, கண்ணை ஒரு நாள் அடுப்படியை பார்த்துட்டு பழசா இருக்கே, நான் மாடனா கட்டுறேன் அப்படின்னா நான் தான் சரின்னு. நீ செஞ்ச வேலை தானா? அடுப்படியில என்ன வேண்டி இருக்கு? மாடர், பெரிய மாடர். இது என்னது? கிணத்துக்கு மூடி போட்டதுக்கு 800. கிணத்துக்கு ஏன் மூடி? கிணறா அல்லது கூஜாவா? இந்த பயலுக்கு எதை மூடுறதுன்னே தெரியலையா? விட்டா என்னையே மூடலாம் போட்டு. நானே வந்துட்டேப்பா. வேண்டா, 50000 ரூபாய் செலவழிச்சு உன்னை இன்ஜினியருக்கு படிக்க வச்சா என் வீட்டை இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற. என்ன இது? என் வீடு என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவனுக்கு பங்கு இல்லையா? ஓஹோ, அவன் பங்குக்கு இடிக்கிறானா? இடுறா, இடு. ஒரு கடப்பாறையும் மம்பட்டியும் கொண்டாந்து கொடு, இடிச்சுட்டு ஒரு குடிசை போட்டு கொடு, அதுல இருந்துக்கிறேன். நீ ஒண்ணு அண்ணே, உனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. அந்த ஒரே புள்ள செய்யற வேலையை பாரு, எனக்கே பில்லு போடுது. அப்பா, உறவு வேற தொழில் வேற. வேணும்னா உங்களுக்கு பில்லுல கொஞ்சம் சலுகை காட்டுறேன். இந்த பயலை இப்படியே விடப்படாது. டேய், உனக்கு நானே ஒரு வேலை பார்த்து தர்றேன், அங்க போய் உன் தொழிலை காட்டு. தேங்க்யூப்பா. முதல்ல அதை செய்யணும். அவனுக்கு ஒரு வேலை வெட்டின்னு கிடைச்சா தானே என் மக கழுத்துல சீக்கிரம் முடிச்சு விடும். அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வெளியிலயா வீட்டுக்குள்ளயா? வெளியில தான். தப்பிச்சேன். இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் எதையாவது இடிச்சுக்கிட்டு இருப்பான். திருட்டு பையா இவன். அடிச்சிட்டானா? எடுறா பரிசு, குடுறா கையில. யாரா பிப்பாக்கிட்டு அறம்பாடியா அவனை துரத்திருவேன். நானு பிறவி கவிஞன்டா. அப்பா சொல்லப்பா. சொல்றேன்பா. இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்னப்பா அது? பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர். யோ, என்ன அது? யாரோ எழுதுன பாட்டா நீ எழுதுன்னு சொல்ற? ஐயா, நான் எழுதுன பாட்டுப்பா. இதுக்குன்னு துரத்துறானுங்க. இதுக்கு தான் துரத்துவா? அப்ப எதுக்கு துரத்துவான்? ஏன் நிக்கிறீங்க? ஏன் இந்த ஆள் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர். சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பின்னு சொல்லிட்டு மொத்தாங்க. கொண்டாயா, இங்க பாருமா. பாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்ன மாதிரி ஒருத்தர்? ஏய்யா மூக்கு கண்ணாடி. நான் மூக்கு கண்ணாடியில சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல, உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலையும் பிரசுரமாயிருக்கு. எனக்கு அம்பலவாணங்கிற பேரு இருக்கு, உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்னேன். நான் தான் கவிஞர் ஆச்சா. எனக்கு புற பேர் இல்லாமையா இருக்கும். இவர் பொய் சொல்றாரு. இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா. அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? இது யாருங்க? உங்க தாயாரா? தங்கச்சிடா. தங்கச்சி. தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சிதான் தாயாவா? தம்பியா தாயாவா? ஏங்க, எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கப்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞன். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொண்டாட்டி கும்பிடுறவன் இல்ல. வேற ஏதாவது கும்பிட்ட? நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கவிதையை சொன்னேங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லைங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்லைன்றிய ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோ, இங்க பாத்தீங்களா? ஐயோ, இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், திருச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திர வதையா இருக்கும். படுறா. என்னது? படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவியை கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்க வையே. ஐயோ, என்ன ஐயோ? பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி தாங்க கொட்டையில் அத்தனை பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இந்த அடிய. அப்படிங்கிற பாவத்தோட இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல். சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினானுங்க. தேசம் என்பது தாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. இது ஆமாங்க, இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துனாங்க. என்னங்க இது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய பையன் அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி எந்திக்கிட்டான்ற. அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க.
ஏண்டா கவிஞனை போயிட்டேன்றீங்க. நானும் கவிஞன் தானா, என்ன கள்ளனா? சரி சொல்றா. கடவுளையே டேன்றா, கவிஞரை சொன்னா என்ன சொல்லு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற 2 பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா? இப்போ 5 5 10 நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன். 5 5 10. இது என்ன காப்பியா? 5 5 11 சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். 5 5 9 அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. 5 5 25 வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுதுல்ல? அது மாத்திரமா, உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன நம்ப வேணாமா? இதுல இருந்து உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இது இவ்வளவு சொல்ற, என்ன பொழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு பொழப்பாடா? இதுல இல்லடா பொழப்பு, வேற பொழப்ப தேடு. மத்தவன் பொழப்புல மண்ணை போட. ஏண்டா ஏன் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீ? ஐயோ அம்பலவாணர் நீங்களா? நீ இங்கே இருக்க மாமா, இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணும் செய்ய வேணாம், ஜனங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சார் வேணாம் சார், இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன். நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? இந்த பாரு, நல்ல கவிதையா அதுவும் சொந்தமா எழுது. 4 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் என் பத்திரிகையில போடுவேன். வாமா நீ. ஏமா துரத்தி துரத்தி என்னையே காட்சி கொடுக்குறிய, நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்கமே பிறக்கலையா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா? பக்கத்து கிராமத்துல எம்ஜிஆர் ஜிவாஜி சேர்ந்து நடிச்ச படம் அடுதான். ராத்திரி அடுத்து கேட்பாமா? அதுதான் தப்பு. ஏன்? பக்குவமான பொண்ணுக்கு பகையே ராத்திரி வேலை தாண்டி. பகல்லே நாம எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா பொழுது சாஞ்சா கூண்டுல அடைஞ்சிடணும். படத்துக்கு பேர கூண்டு கிளிதான். பரவாயில்ல வடிவு. அதெல்லாம் முடியாது. அப்பெல்லாம் இப்ப போவோம் போலாம். ஆனா கையில காசு. வடிவு 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 என்ன செய்யலாம்? புதுசா ஒரு வழி சொல்றேன். என்ன? நம்ம கோயில் தோட்டத்துல தினசா பூ பூத்து கிடக்கு. அதையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்துட்டோம்னா சினிமாவுக்கு பணம் கிடைச்சிடும். ஐயோ, அது நம்ம ஓதுவார் பாதுகாப்புல இருக்கிற தோட்டமாச்சே. யாராவது பாத்துட்டாங்கன்னா தனியா வாங்கி விடுவாங்க. சும்மா பாடி என்ன ஊட்டி இருக்கே. ஆமா. ஆரடி, நான் தோட்டத்துக்குள்ள பூந்து பூவெல்லாம் பறிக்கிறேன். நீ காவலுக்கு இங்க நில்லு. யாராவது வந்துட்டா குயில் மாதிரி ஒரு குரல் கொடுக்குறேன். அடச்சே, உனக்கே நீ குயில் மாதிரி குரல் கோட்டா நட்டம் கத்து. கோட்டா நட்டமா எப்படி? ஐயா, சினிமா ரொம்ப கனமா இருக்குடி. ஐயா, பத்திரமா பாத்துக்க. நீ தைரியமாப்பா. அப்பா படிவே, இன்னைக்கு பூ கொண்டாது, இன்னைக்கு சினிமா. அப்பா பாடிங்க. என்னடி பண்றாங்க? என்ன விட ஒண்ணுமில்ல. ஒண்ணு பண்ணலையா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. உங்க 2 பேரையும் பஞ்சாயத்துல சொல்லி என்ன பண்ற பாருங்க. போயிட்டியா? பூவா பறிக்கிற? உன்னை என்ன பண்ற பாரு. வடிவு, இது கோயில் தோட்டம் தெரியும். இத நாங்க குத்தகை எடுத்திருக்கோம். அதுவும் தெரியும். ஆஹா, எல்லாம் தெரியும். இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கிற தோட்டத்துல பூ பறிக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியல போல இருக்கு. இத பார்வள்ளி, நான் பறிச்சாலும் பறிக்காட்டி போனாலும் இந்த பூவெல்லாம் வீணாதானே போயிடும். அதை விட இது யாருக்காவது உபயோகமா இருக்கலாம் இல்லையா? வடிவு, கோயில கூட தெய்வம் இருக்கிற இடத்தை தவிர மத்த இடமெல்லாம் காலியே தான் கிடைக்கும். அது சும்மா தானே இருக்குன்னு நினைச்சு நாம அங்க போய் குடியேறிட முடியுமா? இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது 5 ரூபாய் தான். இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்கையிலேயே கொடுத்துடுறேன். சரிதானா? நியாயத்துக்கு விரோதமா நடக்கிற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செய்த பெரிய தப்பு. எதிரி தப்பு? வீணா போறத விளையாக்க நினைக்கிறதா தப்பு? வடிவு, நீ பேசாம ஒதுங்க. இல்ல, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன கொன்னாலும் சரி,
உன்னை தப்பான வழிக்கு போக நான் விட மாட்டேன். சட்டாம் போடி, பெரிய தப்ப கண்டுட்டான். வடிவு வடிவு, கோயில் தோட்டத்துல பூந்து நீ பூ பறிச்சதுனால நாளைக்கு கோயில்ல பஞ்சாயத்து. மரியாதையா வந்து சேரு. வந்து சேர்றேன். இதுக்குன்னே என் பெரிய மரியாதை. போயா யோ நாட்டாம, நான் உனக்கு ஆளை வச்சுட்டு வந்தேன். நீங்க எல்லாம் எப்படியா உள்ள வந்தீங்க? கோட்டான் சத்தம் கேட்கலையே. கோட்டான் கோட்டான் சத்தம், கோட்டான் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்தேன். நீ மரியாதையா வந்து சேருங்கிற. வந்து. ஆமா. அவ தூங்கிட்டு இருந்தாளா? எல்லாம் உன்னாலதான் வந்தது எனக்கு. இன்னைக்கு ஊரு பஞ்சாயத்துன்னு தெரியும், இன்னும் அவளை காணும். எங்கடா அவன் தங்கச்சி? நீ போ வரேன்னு சொல்லிச்சு. பாத்தீங்களா ஐயா, ஒரு புடவை கட்டுன, ச்சே, ஒரு பாவாடை கட்டுன குட்டிக்கு இவ்வளவு திமிரா? வரட்டு கவனிக்கிறேன். சத்தம் போடாதீங்க, வடிவு வர்றான். என்ன எல்லாரும் வந்தாச்சா? நீ என்ன நிக்கிற? உட்காரு. கூட பிறந்துட்டேன்ல. கூட பிறந்தது குத்தம்னு யார் சொன்னது? நீ சும்மா உட்காரு. சீக்கிரம் உட்கார்ந்துறப்பா. கேட்க வேண்டியதே சீக்கிரமா கேளுங்க. இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை விசாரிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமா, இல்ல எங்களை விசாரிக்க நீ வந்திருக்கிறியா? அப்படி கேளுங்க சமா, அடிச்சா வாய் தொடச்சாப்பல. யோ, இப்ப என்னத்த பெருசா கேட்டு விட்டாருன்னு தாரம் தட்டுறேன். பாரம்மா, எல்லாரையும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? பெண்ணுக்கு அடக்கம்தான் முக்கியம். ஓதுவாரே, உங்க உபதேசத்தை கோயில்ல வச்சுக்குங்க. இது பஞ்சாயத்து, இங்க பேசணும். நாட்டாம, எனக்கு வேற வேலை இருக்கு. சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிங்க. முடிக்கிறேன். ஆமா, நீ கோயில் தோட்டத்துல பூந்து பூ பறிச்ச குத்தம் தானே? குத்தம்னு நீங்க சொன்னா சரிதான். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறோம். என்ன சொல்ற? இதுதான் நியாயமா? என்ன சாதாரண மனுஷன் வீட்டுல திருடுறதே தப்பு. நீ என்னடா கோயில் தோட்டத்திலே பூந்து திருடி விட்டிய? அப்படியா? போன மாசம் கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்புல தேங்காய் பறிச்சிட்டான்னு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே கந்தசாமி, அவனுக்கு என்ன நியாயம் சொன்னீங்க? 50 ரூபாய் அபராதம் போட்டோம். இப்போ என்ன மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை தானே. ஓஹோ, ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு பேசுறது இன்னும் நீங்க விடல போல இருக்கு. போதுவாரே, நீங்க கோயில் இருக்கிற ஆளு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீங்களே சொல்லிடுங்க, என்ன அபராதம் போடலாம்? 50 ரூபாய் போடலாம். 50 ரூபாய் கேட்டுக்கிட்டியா? உனக்கு 50 ரூபாய் அபராதம். மாரியப்பா, இந்த பணத்தை கட்டுறா. அவரையும் கட்டணும். 10 நாள் தவணை கொடுங்க, நானே கட்டிடுறேன். 10 நாள்ல பணம் கொண்டாந்து கட்டல, ஊரை விட்டு ஓடி போகணும். யாரு? யாரு? நீ ஏன் ஓடுற? அட போமா, போய் பணத்தை கொண்டாந்து கட்டு. சரிதான். உட்கார்ற. கேளுங்க ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு அரசாங்கத்தை கேட்டோமா? நிறுத்துறா. இவன் ஆஸ்பத்திரி கட்டவெல்லாம் இருங்குவான் போல இருக்குது. அதனால அரசாங்கம் 30,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பாக்கி 20,000 ரூபாயை நம்ம கிராமத்துல வசூல் பண்ணி தீரணும். அதனால ஒரு குடும்பத்துக்கு 100 கொடுத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி வந்து நிக்கும். ஐயா, என்ன போல இல்லாதவங்க எப்படிங்க 100 ரூபாய் கொடுக்க முடியும்? ஆமாங்க. அப்போ ஓதுவாரும் குறுக்களும் சேர்ந்து 100 கொடுக்கட்டும். மத்தவங்க எல்லாம் குடும்பத்துக்கு 100 கண்டிப்பா கொடுத்து தீரணும். என்ன சொல்றீங்க? அப்ப சரி, நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டுறேன். இது நோயாளிங்க உட்கார்ற இடம், இது டாக்டர் ரூம், இது கன்சல்டிங் ரூம். இருங்க, என்ன இவ்வளவு விளாண்டு போட்டு வச்சிருக்கீங்க? யாரு உட்கார்றது? இவ்வளவு இல்லைங்க, இது பிளான். ஒரு அங்குலத்துக்கு 20 அடி. ஓஹோ, அப்படி கணக்கா? பேப்பர்ல போட்டுக்கிறது சின்ன சின்னதா இருக்குதா? என்னவோ தம்பி, இந்த வட்டாரத்துல ஒரு 10 பேச்சு கிராமம் இருக்குது, எங்கேயுமே ஆஸ்பத்திரி கிடையாது. இதுதான் முக்கியமான ஆஸ்பத்திரி எல்லாரும் சொல்லணும். அப்படி இருக்கணும். ஆமா. இதுல ஐயா, என்னமா? அப்பா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னேன். வேணாமா? எதுக்கு? ஓ, ஆஸ்பத்திரி கட்டுறது ஊர் வரி போட்டவன், அதுக்காகவா? கொண்ட தம்பி, இந்த ஊர்ல ஓதுவார் ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷன், பல பேருக்கு ஓதி இருக்கிறார். அவருடைய மக பேரு வள்ளி, குனிஞ்ச தலை நிமிரதில்ல போங்க. இவர் இன்ஜினியரு, நம்ம ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரி கட்ட வந்திருக்கிறாரு. பேரு கண்ணன். வணக்கம் பண்ணிக்கமா. வணக்கங்க. வணக்கம். தம்பி, ஒரு பொண்ணு எப்படி வாழணும் வளரணுங்கிறதுக்கு வள்ளி தான் எடுத்துக்காட்டு. வரேனுங்க. நல்லதம்மா. வரேனுங்க. அப்புறம் தம்பி,
நாட்டாமே நீ எங்க வந்த? ஏ அவதான் வரணுமா? நான் வரப்படாதா? அவ பணம் கொடுக்கறதுக்கு வந்தா. நானும் அதுக்காகத்தான் வந்தேன். பணத்தை வேணா அப்படி வச்சுட்டு போ. வச்சுட்டு போக வரல, கேட்டுட்டு போக வந்தேன். என்கிட்டயே பணம் கேட்டு வாங்கிட்டு போவந்தியா? பணம் யாருக்கு ஏன் வேணும்? பணம் நினைச்சா பணம். அபராதம் கட்டுறதுக்கு 10 நாள் தவணை கேட்டேன்ல, இப்போ அது 10வது போல இருக்கு. இன்னும் ஒரு நாள் வேணும். ஆமா, இந்த ஊருக்கு என்ன நீ பட்டம் வைக்கியா? எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. நீ வச்சதுதான் சட்டமா? அதையும் தான் சொல்றாங்க. சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமில்ல? குறிப்பிட்ட தவணை போல இங்க பணம் வந்து சேரல, இந்த பட்ட மகிழ்ச்சிய பட்டத்துல வச்சு பறக்க விட்டுடுவாரு இந்த நாட்டாம. யோ நாட்டாமே, பறக்க விட்டுடுவியா? பறக்க விட்டுடுவியா? அதையும் பாத்துறேன். தம்பி, யாருங்க இது? இதுவும் பொண்ணுதான். இந்த கிராமத்திலே அடக்கத்துக்கு ஒரு வள்ளி, அடங்காப்படாரி தனத்துக்கு இந்த வடிவு. இவ பேரை கேட்டா சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் தர சுத்தம். ஆனா நான் என்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பாத்தீங்களா என்ன நான் போட்டு அனுப்புறேன்னு பாத்தீங்களா? பார்த்தேன். சந்தேகம் தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி. வியாதி ஜோதி, பலே அறாத வியாதி ஜோதி. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, வெள்ளத்திலே பள்ளத்திலே, அவனை விட இவன் பெட்டர் பொழைச்சுக்குவான். பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னால் இருக்காது. ஆஹா, அவளா சொன்னால் இருக்காது. முடி சேர்த்து. ஐயோ, இந்த 3 படமும் போன வாரம் தானே வெளியா இருக்குது. 3 பாட்டு எழுதுறவங்களும் உயிரோடு இருக்காங்க. கேஸ் போட்டாங்கன்னா நமக்கு இந்த தகராறே வேணாம். எழுத்தாளர் பொன்னம்பலம் நீதானே? வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீதான் முருகனான்னு கேட்கற மாதிரி இருக்கு. நீ கேட்கறது இவ்வளவு பெரிய சாவியை போட்டுக்கிற, இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க, என்ன பார்த்தா எழுத்தாளர்னு கேட்கற. இதுக்கு மேல எவன் பேனா வச்சிருக்கா? இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற? பெருசா தொடர்கதை எழுத போறேன். சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட கதை இருக்கு. ஐ ஆம் சாரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. கொட்டாய்க்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வந்து அது கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு 5-6 கம்பெனி ஏறி இறங்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்குவேன். ஐயோ, ஐ ஆம் சாரின்னு ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஏன் கத்துக்கிட்டேன்? போய வழிய போறேன். நீ எழுதிட்டே சாயங்காலமா வரேன். அதுக்குள்ள சேரணும்ன்றியா? யோ, இதுக்கு சொல்றது கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுதக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் தொடங்குற வேலை வெற்றிகரமா முடியும். தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலை ஏன் காலடியில வந்துருச்சு? பரவாயில்லைங்க, அது நீங்களே வச்சங்க. சுவாமிக்கு நான் வேற மாலை கட்டி கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் உங்களை திடீர்னு வள்ளியனை கூப்பிடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல இல்ல? அதான் மாலையை கீழே போட்டீங்களா? இல்ல இல்ல, ஆமாமா. ஆகும். மறுபடியும் நீங்க ஒரு மாலை கட்டணும்ல, ரொம்ப சிரமம். இதுல ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. எத்தனையோ பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் தெய்வம் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. அந்த நல்ல காரியத்துக்கு விழுந்த முதல் மாலையா இது இருக்கட்டுமே. நேரமாச்சு, நான் வரேன். எப்படி அயோக்கியம் அயோக்கியம் அந்த நாட்டாமே. ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி. சர்தாண்டி, நீ தானே 10 நாள்ல அபராதம் கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கா இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான்? இருக்கட்டும், அவனுக்கு வகையா நாமம் சாட்ட. என்னடி செய்ய போற? அவன் தலையிலேயே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்ட போறேன். அவன் தலையில குடுமையை தவிர வேற என்னடி இருக்கு? அதையும் அவன் திருப்பதிக்கு தர்றதா வேண்டியிருக்கான். கேட்டவன என்ன அதையா சொன்ன? ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு
சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான். ஐயோ என்னடி ஐயோ அந்த தோட்டத்துல இருக்காடி ஆனவட்டி முனியன். அவருக்கு என்ன கொம்பு இருக்க? அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன், நீ தோப்ப கவனி. என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா? ஆமாடி, அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன், நீ மாங்காய் பறி. வடிவே மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டு நீ மாங்காய் பறி. மூஞ்ச பாரு, உன்னை பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி. மயங்க மாட்டான், மிரடுவான். அப்புறம் சொல்றேன். எப்ப இப்ப முதல்ல மாங்காய் பறினா? மாங்காய் வேணாம். ஏய், ஒழுங்கா வரப்போறியா இல்ல உன்னை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போகணும்? வேண்டாம் வேண்டாம், வர்றேன். கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏண்டி கடவுளை துணைக்கி கூப்பிடுற? அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும், நாம மனுஷ ஜாதி, இதெல்லாம் சகஜம்தான். வா வா. ஏய் வண்டி வண்டி இழு. அன்னைக்கு பூ பறிக்க விட்டுட்டு பாதியில ஓடி போயிட்டியே, அதுக்கு உனக்கு தண்டனை. வடிவே தள்ளு, வடிவே மாட்டேன். எடி பாதையிலே அத்த மகனி இருந்தா. மாமா, சின்ன மாமா. அடடே வடிவு, வா வா. ஆமா, யாரா மாமான்னு கூப்பிட்ட? அட உன்னதான். என்னேவா? ஏ கூப்பிட கூடாதா? இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே. அட இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல, கூப்பிடல. இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு, கூப்பிட கூடாதா? வடிவு, மாங்காய் சாப்பிடுறியா? ரொம்ப பிடிக்குமா? சீனி மாதிரி இனிக்கும். இந்த அடுத்து தரேன். என்ன மாமா? பைய வெட்டிக்கிட்டேன். சரிதான் போ, உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல. ஆனா வெட்டி முனியாண்டின்னு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு? நான் எங்க வெட்டினேன்? என் பரம்பரையில எவனோ ஒருத்தன் ஆணைய வெட்டினானா, அந்த பட்டை அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கும் ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எவனோ உன் பரம்பரையில ஆனை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆக மொத்தம் நாம 2 பேரும் ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே கைய கோட்டிட்டு போற. என்ன சொல்ற? தலை சுத்துது. தலை சுத்துதா? நேரங்காலம் சரியா இருக்கு, வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலையா? அதான் நம்ம கல்யாண வேலை. எதுக்கு நேரங்காலம் சரியா இருக்கணும். என்ன பண்ணுது? எனக்கு அந்த தொட்டா ஒரே கூட்டமா இருக்கு. வடிவு அப்படியா? வடிவு என்ன உனக்கு நீங்க தெரியாது? ஐயோ, எனக்கு நீங்க தெரியாதுயா. என்ன இருந்தாலும் ஒரு ஆளை சாகடிக்கிறது தப்பு. என்ன செய்யலாம்? இந்தாயா. நான் தாண்டி. ஏண்டி பயப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன ஒரு 50 ரூபாய் தேடுமா? போடு. 50 என்ன, ஒரு காய் நல்ல 10-15 காசு தேரண்டி. மொத்தம் என்ன ஆகும்? அது போட்டு அந்த முன்ன என்ன ஆகும்? பெருசா சொன்னிய ஆனை வெட்டின்னு தொட்டா கூச்சமா போய் குளத்துல விழுந்துட்டான். அப்புறம் உனக்கு நீஞ்ச தெரியாதா? ஐயோ என்னடி ஐயோ, தாவணிய போட்டு காப்பாத்திட்டேன். தாவணியா? ஆமா. ஆமா, போகும்போது கருப்பு தாவணி போட்டு போனா இது என்ன? இது வேட்டி. வேட்டியா? ஏது நாட்டாமக்காரன் வேட்டிய தோத்தி காய போட்டுட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம இதை எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, அவன் எப்படி வீட்டுக்கு போறான்? அட அவன் எப்படியோ போறான், நீ வாடி சந்தைக்கு போலாம். அங்க பாரு, நாட்டாமக்கார மரத்துக்கு மரம் தாவறான். ஆத்துக்கு போறாங்கடி, வா குறுக்க புண்டு போயிடலாம். மாமா உயிர் போற மாதிரி அடிக்கிறேடா. ஏன்னா உன்னை மாந்தோப்புக்கு காவல் இருக்க சொன்னேனா, இங்க தென்னந்தோப்புல வந்து மரத்தை என்ன சொன்னேனா? யாரு சம்பளம் கொடுக்கறா, நானா இவனா? என்ன இதுமா இது? துண்டை கட்டிக்கிட்டு இங்க நிக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்ல,
நான் வேட்டியை துவைச்சு மேல காய வச்சுட்டு தண்ணி உள்ள இருந்தேன். மேல இருந்த வேட்டியை எரும மாடு தின்னுச்சுன்னு தெரியல, எந்த பாடங்க எடுத்துட்டு போச்சுன்னு தெரியல. என்ன வேட்டிய போயா சரி, அந்த கையை காட்டு, இந்த கையை காட்டுறா, ரெண்டு கையும் காட்டு. என்ன இது? ஏன்னா நான் வெள்ளையா துணி காய வச்சிருந்தாக்க நீ அதுக்குள்ள சாயம் நினைச்சுட்டியா? இது வேட்டி இல்ல, தாவணி. பொம்பளை துணியா? பொம்பளை துணியா? ஐயோ, உனக்கு கல்யாணமே ஆகலையடா, எப்படா பொம்பளை துணி துவைக்கிற? பூவு பிஞ்சு காய். போதும் போதும் போதும், எனக்கு இப்ப இது போதும், இது போதும்டா, போதும். அப்பா அப்பா ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன செய்யறது, கோவில் சோத்திரியே சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தகராறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஐயோ, உடம்புல அனலா கொதிக்கிறேப்பா. தைரியமாயிரம்மா, கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து ஊத்து, எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா இல்ல, நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன், நீங்க படுத்துங்க. வெள்ளி படுத்துங்கப்பா. இந்த டானிக் எடுத்துக்கிட்டு போ. யாரம்மா நீ? டாக்டர், நான் பக்கத்து ஒரு ஓதுவார் பொண்ணு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு வாங்க டாக்டர். நான் வெளியில வந்து பார்க்கணும்னா 10 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும். வச்சிருக்கியா? ஐயோ, என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லைன்னா எப்படி? இந்த பாருமா, எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு, முடிஞ்சா குடு, இல்லைன்னா நாந்துகிட்டே இரு. நாலனாக்கு சுக்கு கொடுங்க, காசு நாளைக்கு தரேன். சுக்கு என்ன, சக்கரை வேணும்னாலும் எடுத்துக்க, உனக்கு இல்லாததா? ஆமா, சுக்கு எதுக்கு? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா? பைத்தியக்கார பொண்ணு. பக்கத்து ஊர்ல டாக்டர் இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போய் காட்டு. பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் பணம் தரேன், டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு. அண்ணே பரவாயில்ல, இந்த பணம் வேண்டாம். அண்ணே உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடு. போதும், வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன் வச்சுக்க. பணமும் வேண்டாம், சுக்கும் வேண்டாம். எங்கடி போயிட்டு வர? கையில் என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கோயில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி. அடி பாதி பொண்ணே, முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ? மனுஷன் கொடுக்கிற மருந்தை விட கடவுள் கொடுக்கிற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல். தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டே, டாக்டர் அழைச்சிட்டு வா. அவர் பணம் கேட்கிறாரே, என்கிட்ட ஏது மாமி பணம்? அடி அசட, பணம் பண்ற வழிய பகவான் உன் பக்கத்திலேயே வச்சிருக்காருடி. நீங்க என்ன சொல்றீங்க மாமி? உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குதே, அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ? ஆமா மாமி, ஆமா. அப்பாவை காப்பாத்துற வழி இப்பதான் எனக்கு புரியுது. அயோக்கியா பயல, உனக்கு தெரியாம எப்படா மாந்தோப்புல திருட்டு போச்சு? அதாங்க எனக்கும் தெரியல. அதுதான் எனக்கும் தெரியாது. அந்த மாங்காய் திருடனை எப்படியும் கண்டுபிடிச்சு தீரணும், இல்ல நஷ்டஈடு நீதான் கொடுக்கணும். மாங்காய் திருடனா? அப்படி ஒருத்தர் இருக்கானா இந்த ஊர்ல? திருடனோ திருடியோ, திருட்டு போனது போச்சு. இது என்ன வயத்தை எரியுது? அடாடாடாடாடா, உங்க தோப்புல இருக்கிற மாங்காய கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கிடைக்குமே. கேட்டியாடா கேட்டியாடா பாவி பயல, கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கொடுப்பாங்களா? உன்னை வித்தா ஒரு நயா பைசா கொடுப்பானா? ஆமா, நீ எங்க வந்த? தவணை கேட்கவா? அதெல்லாம் நடக்காது. 1 மணி நேரம் கூட தவணை கொடுக்க முடியாது. ஒழுங்கா பணத்தை எண்ணி வச்சுட்டு போ. அந்த புள்ள தவணை கேட்கறான்னு சொல்லிவிட்டு நீ 1 வருஷம் 1 மாசம் தவணை கேட்கப்படாது. எனக்கு எதுக்கு தவணை? இந்தாங்க 50 ரூபாய் அபராத பணம். வடிவு என்ன கட்ட கட்டையா நோட்டு பெறலுது? நோட்டுக்கு என்னையா பஞ்சம்? எவனுக்காவது வேட்டு வச்சா நோட்டு தானா வருது. கேட்டியாடா, எவனுக்கா வேட்டு வச்சு கொண்டாந்துட்டான் நோட்டு. நீ என்ன ஆம்பளைன்னு முகத்துல மீச வச்சுக்கிட்டு இருக்கிற. நீயும் போ, எவனுக்காவது வேட்டு வை இல்ல வெடி வை, எனக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்து. பாவம், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுடுங்க. நீ இவ்வளவு பணிவா பேசுறதுனால அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல? சரி, அவனை 50 ரூபாய் கட்ட சொல்லு.
50. 50? இதுக்கும் வாய பொழந்தா எப்படியா? எங்கேயாவது கடனை வாங்கி கட்டு. இந்த ஊர்ல யாரு என்ன நம்பி கடன் கொடுப்பா? குறுக்களையால கேட்டு பாக்குறேன். ஆமாண்டா, நல்ல ஆளை பார்த்தேன். அவர் என்ன கொடுப்பாரு? விபூதி குங்குமம் கொடுப்பாரு, இல்லன்னா அதோட ஒரு முழம் பூவும் கொடுப்பாரு. கொடுப்பாரு. அத வாங்கி 2 பேரும் தலையில சுத்திக்கிங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய், என்ன சிரிக்கிற நீ? என்ன சிரிக்கிற? போடா, போய் மரியாதையா பணத்தை வாங்கிட்டு வாடா. யோ நண்டு மிச, இப்படி வாயா. வாயா. நீ யாரையும் போய் கேட்க வேணாம். இந்த பணம் அபராதத்தை கட்டிடு. நான் ஒரு மடைய சொல்லிக்கணுமா? நீ இருக்கும்போது நான் யாரையோ போய் கேட்க நினைச்சேன். என்னையா, என்ன இழிப்பு? சொன்னயா நான் என்னையா சொன்னேன்? நம்ம கல்யாணத்தை பத்தி? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். கேவலம் ஒரு மாந்தோப்ப உன்னால காப்பாத்த முடியல. மனைவி எப்படி காப்பாத்த போற? படிவு, உனக்கு ஏன் இந்த காதலும் கல்யாணமும்? படிவு, நீ இப்படி சொல்லிட்டா நான் எங்க போவேன்? எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாவு போ. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? வீட்டையும் கோவிலையும் தவிர உன்னை எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சண்டைக்கு போற. பூவிக்க. என்னது? சண்டைக்கு பூவிக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம், வடிவே என்ன இவ சந்தைக்கு பூ விக்க போறாளாமா? அன்னைக்கு நான் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா இல்ல? வாடி சந்தைக்கு போலாம். சந்தைக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்காத. அவ சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நம்ம குறுக்கு வழியில பூந்து போயிடும். வாடி. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்புறம் சொல்லிக்கலாம். வாடினா வாங்க வா வாங்க. மல்லிப்பூ கனகாமரம் வாங்கிக்கிறீங்களாம்மா? வாங்கிக்கிறீங்களா? விக்கிறியா? ஆமாம்மா. வித்த மாதிரி தெரியல. ஏம்மா ஈ ஓட்டிட்டு இருக்க? ஈ ஓட்டல, பூ வாங்கிட்டு. அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்ப. நீ கவலைப்படாத. இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து கொடுத்துறோம். இல்ல ஆளு வாய பழக்கிற. 2 வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட பொண்ணு மாதிரி வித்துடலாம். என் வயசுல. ஐயோ, இப்போ வயசு யாரு கேட்டாங்க? இப்பதான் உனக்கு விக்கணும், அவ்வளவுதான். ஆமா, நவுரு இங்க. பூ கடைக்கு போட்டி கடை போட்டாச்சு. வியாபாரம் தூள் பறக்கணும். வாங்கயா வாங்க. ஏயா பூ வாங்கல? திடீர் கடை உனக்கு பூ வாங்குற மூஞ்சாரு. மூஞ்சிக்கண்ணா 2 முழம் பூ கொடு. பாத்தியா, இப்ப இது பூ வாங்குற மூஞ்சி. 2 முழம். என்ன வேலை? என்ன வேலை? 25 காசு, 50 காசு. குண்டா குண்டா. என்னம்மா மல்லி முளம் எவ்வளவு? 10 பைசா. 10 பைசாவா? பரவாயில்லையா? ஒரு 10 முழம் கொடு. ஏய் வடிவு, அங்க பாரு. ஐயோ பாவம், ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க போறாரு ஐயா. அவர் தலையெழுத்து. ஏண்டி போனத்துக்கு போட்ட பூவை வாங்கணும்? ஐயோ பாவம். ஏண்டி என்ன இருந்தாலும் இந்த பூவை இப்படி விலையாக்க கூடாதுடி. சரி விடுறே, உழைப்புக்கு வழி இல்லாதவளுங்க வேற என்னடி செய்வாளுங்க? ஐயோ பாவம். பணத்துக்கு போட்டவா? கர்மம் கர்மம். மனைவிக்கு மல்லிகைப்பூ, காதலிக்கு கதம்பப்பூ, இந்த 2மில்லா மனுஷனுக்கு முள்ளில்லா ரோசாப்பூ. ரோசாப்பூ ரோசாப்பூ அப்பூ ரோசாப்பூ. எத்தனை முழம்? முழமா? மொத்தமா எவ்வளவு? ஏண்டி நம்மள மாதிரி இவனும் விக்க போறானா? என்ன பண்ணா நமக்கு என்ன? வெளியே சொல்ல. 5 ரூபாய். 5 ரூபாயா? கொடு. எப்படி இப்படி எல்லாம் வித்து போச்சுங்க. இருப்பது 2 தானுங்க. மல்கோவா 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 மல்கோவா. என்னடி மல்கோவா? மாங்காய் வித்த ஞாபகம். ஐயோ, இப்ப என்ன வைக்கிறோம்னா ஞாபகம் இல்ல. என்ன வேணும்? என்ன வச்சிருக்கீங்க? பூ வச்சிருக்கேன். ஒரு 5 முழம் கொடு. 5 முழமா? கதம்பம். கதம்பமா கொடு. பாருயா, 1 பூ யாருக்கு? என்ன வீட்டுக்கு இல்லையா? அப்ப 2 3 4 5. அவ்வளவுதான். காசு காசு. சீக்கிரம் போ. அம்மா, கனகாம்பரம் 2 முழம் கொடுங்க. கனகாம்பரம் வேணுமா? சும்மா தானே உட்கார்ந்து. எத்தனை
எல்லாத்தையும் வித்துட்டோம். இந்த பணம் இவ்வளவு பணம் இந்த 2 பேரும் எடுத்துங்க. வேணாம் வேணாம், நீயே வச்சுக்கோ. நாங்க நினைச்சத முடிச்சிட்டோம். ஏய் வள்ளி, அன்னைக்கு என்னமோ பெருசா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சியே, அதுக்கு எனக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பாத்தியா? இப்பவாவது தெரிஞ்சுக்க, என்ன எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சு தாண்டி தீரணும். இந்த கண்ணீருக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் தீரணும். என்னடி மிரட்டுற? வடிவு, நீ போற பாதை சரியில்லை. அடக்கத்தை மறந்த பெண்ணே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டார். அடக்கத்தை பத்தி உனக்கு ரொம்ப தெரியும். போடி, பெருசா சொல்ல வந்துட்டா. பாவடி நம்பலாம். இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காருங்க, அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு. குப்பை தொட்டியில போடாதீங்க, நானே வந்திருக்கேன், என் தலையில போடுங்க. அது போடு, 2 ஒண்ணுதான். எங்க அப்ப என் தலை குப்பை தொட்டியா? ஆமா ஆமா. என்னை பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது. தமிழ் தாய் தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறதுக்காகவே என்ன படைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தாய்க்கு நீ என்ன மூக்குத்தியா தோட அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப எனக்கு கவிதையே எழுத வராதா? எழுத வராது இல்லடா, கவிதைன்னா உனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க எழுதுனா அதை காப்பி அடிப்ப. நீ ஒரு காப்பி பையன். காப்பியா? என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நான் சொல்றேன், உன்னை பார்த்தா தான் சொல்றேன். ஓஹோ, ஏங்க உங்க பையன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். என்ன மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துல தகராறு தானே? ஏலே, எதுக்கு எதை சொல்ற? இல்லைங்க, காப்பி இருக்கணும்ன்ற. இப்ப நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு. இருக்காரா? என்னடா கூட படிச்சவர் மாதிரி சொல்ற? அவர் கூட படிச்சிருந்தா நான் ஏன் உங்களை காப்பி அடிக்கிறேன்? தாகூருடைய மறு பிறவிதான் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்றேன். திலகர் இருக்காரு, அவருடைய நேர் காப்பி தாங்க வ.உ.சி. ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய காப்பி தான் ராமலிங்க சுவாமிகள். காந்தியோட காப்பிகள் தான் திருவிக்கா. அம்பரவாளருடைய காப்பி தான் இந்த பொன்னம்பலம். வேண்டாம், என்ன காப்பி அடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? எனக்கு வேற வழி இல்ல. வழியே இல்லையா? என்ன கவிங்கன்னா கல்லூரி மங்கானா அழுகுறானே? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதி இருக்கிறேன். சின்னஞ்சேரு கிளிய பொன்னம்மா செல்ல களஞ்சியம்மா பொன்னம்மா. எப்படிங்க? வேண்டாம், நீயே எழுதுன. பாதிலடா எழுதுனா. ஐயா, நான் மாத்திட்டேன். என்னத்த மாத்தின? அவன் கண்ண மாண்டா, நான் பொண்ண மாண்டேன். ஐயோ, இந்த காலத்துல இந்த இறந்த போன பாட்டு இல்ல, இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது. ஏன்னா அது பாப்புலர். அவன் என்ன சொல்லிட்டான்? ஏந்த போயும் அங்க வார்த்தை கிடைக்கல, தாள நிக்குதே, அந்த இடத்த ரொப்பணுமே. ஏங்க தெரியாம கேக்குறேன், இப்ப நீங்க எழுதுனத எவன் படிக்கிறான்றீங்க? நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக. ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க, புஸ்தகத்தையே படிக்கிறது இல்ல. செவத்துல எழுதுனது, தார் ரோட்ல எழுதுனது, இதைத்தான் படிக்கிறான். மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபால், லவ் லெட்டர், இதைத்தாங்க உடைக்கிறான். பாருங்க, சும்மா அடம் பிடிக்காதீங்க. என் கவிதை உங்க பத்திரிகையில போட போறீங்களா இல்லையா? இல்லை, என் பத்திரிகை ஏதோ சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு. உன் கவிதையை போட்டு அதை நிறுத்தணும்ன்றியா? இருக்கட்டுமே, நின்னா என்ன, வேற பத்திரிகை ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு ஆரம்பிக்க முடியாது. இந்த திருடுறது திருடுற, பெரிய இடமா பாத்துடுற. பெரிய இடத்துல திருட்டா? மாடி ஏரியா திருட சொல்றேன். எழுத்த கம்பன், காளமேகம், ஒட்டக்கூத்தன், புகழேந்தி, வள்ளுவ, எத்தனை பேர் இருக்கான்? நல்ல யோசனைங்க. கம்பன், காளமேகன், புகழேந்தி, வள்ளுவர் அடிக்க கூடாதுங்க. பஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சு போவோம். என்னங்க பெரிய கம்ப சூத்திரமா? நம்மளே கற்பனை பண்ணி எழுதலாம். தமிழ் எங்க இருந்து வருதுன்றீங்க? கோதாவரியில இருந்து வரல, கங்கையில இருந்து வரல. போகிட்ட இருந்து வருதா? இல்லைங்க, நம்ம யார்கிட்ட இருந்துமே வரல. அமிழுது, அதுல இருந்து வருது. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அமிழுது 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 அமிழுது. என்ன எழுதியிருக்க? அதேதாங்க, விலாவரியா விளக்கமா எழுதியிருக்கேன். இதுவும் பாரதிதாசன் காப்பி தான். ஐயோ, என்ன கிழிச்சிட்டீங்க? இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நீ போய் நான் சொன்னவங்களை பாரு. இந்த கம்பன், காளமேகம், ஒட்டக்கூத்தம், புகழேந்தி ஏதாவது கடைக்கு போட. ஆமா, வசமா மாட்டலாங்க, நான் விட போறதில்ல. இன்னொருத்தங்கிட்ட வாங்கி வச்சிருக்க, ஏதோ தூக்கிட்டு போற. நீங்களுமா? அடே போ, குட்டியில புதைச்சு வை. காசு கேட்டா காரையில இருந்து போனியே ஆகுறேன்னு சொல்லு. என்னடா திருட்டு மொழி? கழிவுக்காரே, இந்த சீட்ல இருக்கிற மளிகை சாமான கொஞ்சம் போடு. நம்ம வீட்டுலதான் மளிகை சாமான் ஏராளமா இருக்குது. ஐயோ, நமக்கு இல்ல, ஓதுவார் வீட்டுக்கு. ஓதுவார் வீட்டுக்கா? அதுக்கு நீ என்ன, அவங்கதான் பழைய பாக்கியே கொடுக்கலையே. பழைய பாக்கியா இருக்காதே. உனக்கு தெரியாதுமா? ஓதுவாரு சொல்லாம செத்து போயிட்டாரு போல இருக்குது. 20 ரூபாய் பாக்கி. ஏன்னே போய் சொல்ற? ஓதுவார் கடன் வச்சுட்டு சாகிற ஆள் இல்ல. சத்தியமா?
சத்தியம் பண்ணிட்டியா? சரி, அந்த பாக்கிய நான் ஏத்துக்கிறேன். முதல்ல சரக்கு கட்டு. வடிவு பணம் தர மாட்டேன்னு பாக்குறியா? இந்த டே பையா, சரக்கு போடு. வடிவு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நீ காசு கொடுத்து சரக்கு வாங்குறியே. அண்ணே, இப்போ எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு. இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம இருந்துச்சுல்ல? ஏமா நான் இல்ல? நீ இருந்து ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். நம்ம வீட்டு தோட்டத்துல முளைச்ச கொடியா இருந்தாலும் அது இஷ்டத்துக்கு வளர விடுற தோட்டக்காரன பொறுப்புள்ளவன் எப்படி சொல்ல முடியும்? வடிவு, நீ என்ன சொல்ற? நம்ம பொறுத்த வரையில நான் முள்ளுல படர்ந்த கொடி, நீ அந்த பொறுப்பில்லாத தோட்டக்காரன். சொந்தங்கிற உறவை தவிர நமக்குள்ள வேற என்ன இருக்கு? வாழ்ந்தா இந்த சொந்தம் கொஞ்சம் வாலாட்டும், செத்தா ஊருக்காக ஒரு தரம் அழுது ஓயும், அவ்வளவுதானே? வடிவு, உன் பாஷையே மாறி போயிடுச்சு. பாஷை மட்டும் இல்ல, என் பழக்க வழக்கமே மாறி போச்சு. சீக்கிரம் போடு. அண்ணே, அந்த ஓதுவார் பொண்ணுகிட்ட நான் வேலைக்காரியா சேர்ந்திருக்கேன். உனக்கு என்ன தலைவிதியா? நீ ஏன் அங்க போய் வேலைக்காரியா சேரணும்? அவ சம்பளம் கொடுக்கறாளே. என்ன கொடுக்குற? ஒரு உயிரையே எனக்காக முன்படமா கொடுத்திருக்கா. சரிதான், உனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. தப்பு தெரிஞ்சு போச்சு. குடு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டா ஏண்டா? உங்க தங்கச்சிய கூப்பிடுங்கண்ணே. ஏண்டா ஏண்டா ஏண்டா? கொடுத்த பணத்தை அரிசி மூட்டையில ஒளிச்சு வச்சேன்னா மறந்துட்டு அதோட சேர்த்து அளந்து போட்டுட்டேன். பாவி, 50 ரூபா போச்சு, 50 ரூபா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஓதுவார் 20 ரூபாய் தரணும் போய் சத்தியம் பண்ணீங்களா? அதனாலதான் கடவுள அபராதம் போட்டுட்டார் உங்களுக்கு. எனக்காக ஒரு காரியம் செய்வியா? என்னது? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியே எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்னு, ஞாபகம் இருக்குதா? ஆமா. இப்ப நானு எனக்கு ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டேன். யார் என்னது? அதுதான் நம்ம வள்ளி. ரொம்ப நாளா எனக்கு ஆசை அவளை கட்டிக்கணும்னு. அண்ணே, வள்ளி இந்த மனைக்கு வந்தா இது கோயில் ஆயிடும். ஆனா அதுக்கு தெய்வ சம்மதம் வேணுமே. அதுக்காகத்தான உன்கிட்ட சொல்லி அனுப்புறேன் தங்கச்சி. முயற்சி பண்ணி பாக்குறேன். முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லு. அண்ணே, நான் பழைய வடிவா இருந்தா அவ சம்மதிக்கலைன்னாலும் உன் கையில ஒரு தாலியை கொடுத்து அவ கழுத்துல கட்டுன்னு முன்ன நிப்பேன். இப்பதான் அந்த போக்கிரி பொண்ணு தடம் தெரியாம போயிட்டாளே. கேட்டு பாக்குறேன். நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன்னு இதுல தெரிஞ்சு போயிடும். வரேன். நீங்களா? நானேதான். என் கார் நின்னு போச்சு, அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குதா, கொஞ்சம் தண்ணி கூட. அடடே, பரவாயில்லையே உங்க காரு ஆத்தோரத்துல வந்து தண்ணி கேக்குது. எஸ், குடு. தேங்க் யூ. வள்ளி வள்ளி, நீ வீட்டுக்கு தானே போற? நான் என் கார்ல கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் நடந்தே போறேன். ஓஹோ, என் கூட வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. பின்ன நான் இஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா அம்மா சம்மதிச்சு ஊரும் உலகம் அறியும் ஒரு நல்ல காரியம் ஆனதுக்கு அப்புறம் தானே நான் உங்க கூட வர முடியும். அது வரைக்கும் நீங்க தனியத்தான் போகணும். சபாஷ், அப்படி சொல்லு. இன்ஜினியர் சாருக்கு ரொம்ப அவசரம். வரேன். சாப்பிடுங்க. ஏமா, இன்னைக்கு நம்ம நாயர் சமையலா? இல்லப்பா, நான் தான் சமைச்சேன். அதான கேட்டேன். பொரியல் ரொம்ப ஜோரா இருக்குமா? இன்னும் ஒன்று போடுங்கம்மா. சாப்பிடுங்கண்ணா. இந்த பயலுக்கு இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுனாலதான் கல்யாண ஆசையை மறந்துட்டான். ஹோட்டல் சாப்பாடா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வரும்ல. அவனா உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பாங்க. ஆமாதான் குறிப்பா இருந்து செஞ்சு வைக்கணும். ஆமாங்க, நான் கூட வெளியே தலை காட்ட முடியல. ஏன் கடனை வாங்கி தொலைச்சிட்டியா? நீங்க ஒண்ணு, மீனாட்சி மீனாட்சி, உன் வீட்டுல எப்ப வாழை மரம் கட்ட போற, எப்ப சாப்பாடு போட போற, எப்ப கல்யாணம்னு ஊரே கேக்குறாங்க. சொல்லேண்டி, உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. என் புருஷன் பேரு அம்பலவானேன்னு. உங்களுக்கு எதுலயும் விளையாட்டு தான். இனிமே நமக்கு அறுபதாம் கல்யாணம் தான் நடக்கணும். நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்தா. அட நான் மாட்டேன், நான் சொல்றேன். அவன் சம்மதிச்சான்னா கோமதியை புடிச்சு கையில கொடுத்துடுறேன்.
மாமா, நான் என்ன கோழி குஞ்சா உடனே கையில பிடிச்சு கொடுக்க? என் சம்மதத்தையும் கொஞ்சம் கேளுங்க. ஓஹோ, மகா பெரிய மனுஷன், இவ அபிப்பிராயத்தையும் கேட்கணுமா? பாத்தியா தங்கச்சி? பின்ன என்ன, அவளுக்கு வயசாகலையா? சரிப்பா, நேரடியா கேட்டுறேன். ஏடா கோமதி கல்யாணம் என்னது? கோமதி கல்யாணம்னா கை கழுவிட்டானே அப்பா. கல்யாணங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், வெறும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். வெரி குட். ஏன் தங்கச்சி, நம்ம பயல இன்ஜினியருக்கு தானே படிக்க வச்சோம், என்னமோ டாக்டர் மாதிரி உயிர் வயிறுன்றானே. அடே அப்பா, பெரிய வீடுதான். இன்ஜினியர் சாரே, இன்ஜினியர் சாரே. இன்ஜினியர் சார் இல்ல? யாருமா? நான் தான் வடிவு. நீங்க எல்லாம் இன்ஜினியர் சாருக்கு சொந்தக்காரங்களா? நீங்க அவரோட அப்பா. அது போட்டா சாப்பாட்டு ரூம் வரைக்கும் வந்துட்ட. நீ யாரு? அட, நான் ஒண்ணும் சாப்பிட வரலையா, ஒரு முக்கியமான வேலையா தேனூர்ல இருந்து வர்றேன். ஏனூர்? அதான் மாமா, அத்தா ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காருல, அந்த ஊர். அவரு உனக்கு அத்தானே? கொஞ்சம் பார்த்து பழகுமா, உன்னையும் காதலிச்சிட போறாரு. அதுல அவர் மன்ன காதலா? ஆமாம்மா, பழத்துல இனிப்பும் பருவத்துல காதலும் இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் நவருமா. அது சரி, இப்ப என்ன விஷயமா வந்து அத சொல்லு முதல்ல. சொல்றேன். இன்ஜினியர் கண்ண எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி கட்ட வந்தாரா? ஆமா. வந்த இடத்துல விழுந்துட்டாரு. விழுந்துட்டாரா? அட, கீழே இல்லம்மா, ஒரு பொண்ணோட மனசுல. நல்ல வேலை, மனசுல விழுந்தானே, மடியில விழுவாம. அதுவும் நடந்துருச்சுங்க. அடாடாடாடா, என்ன ஆட்டம், என்ன பாட்டு, தொட்டு நெருங்கி பிடிச்சி. ஐயோ, சும்மா நிறுத்தம்மா. நீ ஏன் இப்படி சொல்றியா? அவன் என்ன செஞ்சிருப்பானோ? இப்ப புரிஞ்சுதானே அவன் கல்யாணம் வேணாங்கிற காரணம்? இத முன்னாடியே எனக்கு சொல்லி இருந்தா என் மகனுக்கு வேற மாப்பிள்ள பாத்துருப்பேன்ல. ஏண்டி நிக்கிற? கல்யாணம் கல்யாணம்னு அடிச்சுக்கிட்டிய, வீடு தேடி மருமக வந்தாச்சு, ஆரத்தி எடுத்து சுத்து. நம்ம பையன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லங்க, இருங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி காதலிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. அப்ப காதலிச்ச பைத்தியம் யாரு? அது நான் வேலை செய்யற வீட்டு எஜமானி வள்ளி. அப்ப நீ வேலைக்காரியா? பின்ன உன் மாதிரி சோட்ட மிக்கியா? இந்தாமா, என்னமோ தெரியாத பாஷையில திட்டுறிய, பல்ல உடைச்சு போடுவேன். இருமா, என்னது பல்ல உடைக்கிறேன் தலைய உடைக்கிறேன்னுட்டு? எங்க பையனுக்கு எந்த பொண்ணுன்னு நாங்க ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டோம். நீ இப்ப வந்து புதுசா ஒரு கதையை சொல்ற. போ வேலையை பாத்துக்கிட்டு. அதுதான் நடக்காது. உங்க பையனுக்கும் எங்க வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி போடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்ட, நடந்துருமா? ஏன் நடக்காது? என்ன, எங்க பொண்ண வந்து பாருங்க. அவ அழகு, நடத்தை, குணம் எல்லாத்தையும் எந்த தராசுல வேணாலும் வச்சு நிறுத்து பாருங்க. இந்தாவில எங்க குடும்பத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவ பணக்காரியா? என்ன கேட்ட? பணக்காரியான்னு கேட்டேன். ஆனா ஏமா சும்மா பணம் பணம் அலையிற? மூச்சு நின்னு போனா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே பேர் தான். அது என்ன தெரியுமா? போனோம். எங்க வள்ளி கிட்ட பணம் கிடையாது, நிறைய பண்பு இருக்கு. அதை தூக்கி குப்பையில போடு. யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும். நீ ஏமா சும்மா அலட்டிக்கிற? பேசாம முழுங்க. என்ன பெரியவரே, நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வள்ளிக்கு உங்க பையனை கட்டி வைக்க முடியுமா? என்னடி மிரட்டுற? முடியாது முடியாது முடியாது, முடிஞ்சாகணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காம போய் எங்க வள்ளி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா பொண்ணை பார்க்க வாங்க. நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை. யாரா அவ? புது மாதிரியா மாப்பிள்ளை கேட்டுட்டு போறா? ஜெயில இருந்து தப்பி வந்தவளா? அது போட்டும், நம்ம பையல ஆஸ்பத்திரி கட்ட சொன்னா தாஜ்மஹால்ல கட்டுறான். வள்ளி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாடா? அவன் என்ன சம்மதிக்கிறது, நானே முடிவு பண்ணிட்டேன். வரே, இப்பதான் நீ பழைய வடிவு மாதிரி பேசுற. ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? முதல்ல மாப்பிள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து சம்மதிக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே நம்ம தானே வடிவு. அதுதான் இல்ல, இனிமே நாம பொண்ணு வீட்டுக்காரங்க. வடிவு? நான் எப்படி உனக்கு தங்கச்சியோ, இனிமே வள்ளியும் அப்படித்தான். அவ யார காதலிக்கிறா தெரியுமா? யார? யார? இன்ஜினியர் கண்ணனை. ஓ, அவ அவ்வளவு தூரம் போயிட்டாரா? பாக்குறேன், என்ன மீறிய வந்த கண்ணனை எப்படி கட்டிக்கிறான்னு பாக்குறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணமே நடக்க விட மாட்டேன். ஏன்னு வீணா அலட்டிக்கிற? சத்தியம் அவன் பக்கம் இருக்கிறப்போ நீ ஏமாத்திரம். 1000 வடிவம் லட்சம் மாரியப்பனும் சேர்ந்தாலும் வள்ளி கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவ உனக்கு கிடைக்க மாட்டா, மறந்துடு. நினைச்சது கிடைக்கல. நான் மனுஷன் இல்ல, மிருகம். என்னை எதிர்த்து அவ வாழவே முடியாது. அண்ணே, பொய்யும் புரட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிற உனக்கே இவ்வளவு பலம் இருந்தா, சத்தியமும் தர்மமுமே லட்சியமா வச்சிருக்கிற அவனுக்கு இவ்வளவு பலம் இருக்கும்.
நிஜமாவே சத்தியமும் தர்மமும் அவளுக்கு துணையா இருந்தா என் பிடியில இருந்து அவளை காப்பாத்துட்டோம். ஆனா நீ மட்டும் கொஞ்சம் விலகி நில்லு. அதுதான் நடக்காது. என் புணத்தை மிதிச்சிட்டு தான் நீ அவளை தொட முடியும். வடிவு, என்கிட்ட சபதம் செய்யாத. எந்த வழியிலையும் நான் அவளை அடைஞ்சே தீருவேன். வாண்ணே, உனக்கு தெரிஞ்ச வழியில நீ வா. வள்ளிக்கு நான் தான் காவல். என்ன மீறி நீ அவளை தொடு பார்க்கலாம். மறந்துடாம வாண்ணே, உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். வா வாடி. அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க இல்லாத போது நீங்க இப்படி வீட்டை விட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் வரட்டும், விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? புறப்படுறீ. பார்வதி, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் மகனை நம்பி நான் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து வச்சிருக்கேன். நீ அவன் மறந்துட்டு. என்னம்மா இது திருப்பி திருப்பி இதே பேசிக்கிட்டு? கல்யாண விஷயத்துல ஒருத்தனை கட்டாயப்படுத்த முடியுமா? கோமதிக்கு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு மீனாட்சி ஒட்டி கொடுக்க வாங்கிட்டு போ. தங்கச்சி பாணி, என்னங்க ஒட்டி கொடுக்க என்ன கொண்டு போய் சொல்றியா? அது இல்லங்க, அன்னைக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் என்ன 2 பொண்ணு நான் சொன்னேன்? நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க. இத பாருங்க, அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு அண்ணி நினைக்க மாட்டாங்களா? நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். நம்ம பையன் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேணும், ஒத்த கால நிக்கிறானே, நான் என்ன பண்றது? வள்ளி, வாங்க வாங்க. நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். நீ சூதுவாத நிறைஞ்சவங்கிறத காட்டிட்டிய. நான் இல்லாத நேரத்துல எனக்கே தெரியாம என் வீட்டுக்கு வேலைக்காரி அனுப்பி கலாட்டா செய்துட்டிய. வேலைக்காரியா? நான் யாரையும் அனுப்பலையே. உங்க வீடு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதே. அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை மிரட்டினது யாரு? நான் தான் சாரே. நீயா? ஆமா, இந்த அம்மாவுக்கு வேலைக்காரி நான் தானே. அப்படியா? வடிவு, உன்னை அறியாமலேயே நீ என் வேலையை சுலபமாக்கிட்ட. வர்ற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து பெண் பார்க்க வர்றேன். ஓ வரட்டுமே. வள்ளிய பார்த்து பிடிக்கலன்னு யாரால சொல்ல முடியும்? அதானே. இந்த முகத்தை பார்த்து யாரால மறுக்க முடியும்? இன்ஜினியர் சாரு போலாமே. ஏண்டி இப்பவே முழுங்குற மாதிரி பாக்குற? முதல்ல அவர் ஆஸ்பத்திரிய முழுசா கட்டி முடிக்கட்டும். சாரு போயிட்டு வரீங்களா? வர்றேன். ஏமா விவசாய கட்டவள படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? கோட்டை விட்டுட்டியாடி. சும்மா இருமா. அத்தா இல்லன்னா வேற மாப்பிளையே கிடைக்க மாட்டானா? என்னது அத்தானே, உன்ன மாதிரி ஒரு ஆயாக்காரி இருக்கும்போது மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? கேள்விப்பட்டிருக்கியா ஒரு பழமொழி? தண்ணி துறல ஆயாவை பார்த்துட்டா ஊட்டாண்ட வந்து பொண்ணை பார்க்க வேண்டாம்னு. உன்னை எத்தனை பேர் எத்தனை வாட்டி தண்ணி துறல பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ணை வேலை போகாது. கல்யாண விஷயம்டா. நான் வியாபாரம் நான் சொல்றேன். இது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும். இன்னைக்குமே ஏறவனுக்கு ஏணில அது முதல் படி, இறங்குறவங்களுக்கு அதுதான் கடைசி படி. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி படி. அடுத்தப்பறம் நேர தரைக்குள்ள போறேன். என்னடா சொல்ற? வாய மூடுறா. வாய மூடிட்டு எப்படி சொல்றது? இந்த வயசுல ஏன் இப்படி ஒரு புத்தி? நீ சொல்லுவேடா சொல்லுவே. பழுத்த மட்டை உழுந்தா குருத்து மட்டைக்கு கொண்டாட்டமா? பழுத்துட்டேன், உழ குருத்திருக்கு, கொண்டாட்டுவேன். ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிற? கண்ணனுக்கு இவரை கட்டி வைக்க முடியலையேன்னு நினைச்சு நான் கால் உடைச்சு போய் நிக்கிறேன். கால் ஒடிஞ்சு நிக்கிறீங்களா? சரியா ஒடியில போட்டிருக்கு. ஒரு கம்பு கொண்டா. எப்ப விளையாட்டுதான் இவனுக்கு. ஏன் சும்மா புலம்பிக்கிட்டு என்ன வளர்ந்துறீங்க? இல்ல இவ்வளவு போதும். எனக்கு ஒரு உதவி செய்யா? என்ன? அடே தண்ணி கொண்டு வாடி. எனக்கு வேண்டாம். எனக்குடா. நான் நிக்க கூடாதுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு ஒரு அவதூறு கதை கட்டி விட்டுறோம். 100 ரூபா கொடுத்தேன். ஒரு பொண்ணு மேல பழிய போறதுக்கு 100 ரூபாயா? ஏன் போறாதா? 200 ரூபா தரேன்டா. நேர தேனூருக்கு போய் அங்க ஓதுவார் பொண்ணு வள்ளி இருக்காள்ல, அவ மேல அவன் நடத்த கட்டவான்னு கதை கட்டி விட்டுட்டீன்னா இந்த கல்யாணம் நின்னுடும். எனக்கு வேண்டியது அவ்வளவு. என் கதையால ஒரு பொண்ணு கல்யாணம் நிக்குது. எனக்கு 200 ரூபா வருது. வரக்கணும் இல்ல அங்கேயே வச்சிருக்கிய இருக்கா? இருக்குடா. கவலைப்படாத, காட்டுறேன் கதைய. வள்ளிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து விடுறேன். ஐயா கவிஞரே, இங்க வாங்க. எண்ணி பாத்துட்டீங்களா? எண்ணி பார்க்காம நான் எந்த காரியத்திலுமே இறங்குறதில்லம்மா. நேரா தேனூருக்கு போக போறீங்க. அந்த பொண்ணு மேல கதையை கட்டி உடனே கல்யாணத்தை நிறுத்த போறீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கை நீட்டி பணம் வாங்குனீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்க அம்மா 200 ரூபாய் தானே கொடுத்தாங்க. நான் 300 ரூபாய் கொடுக்குறேன். கல்யாணத்தை நடத்துங்க. இதே பணத்தை உங்க அம்மா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்திருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் காரணத்துக்காக வாங்கியிருக்கேம்மா. இத வச்சுக்க. உங்க அம்மா கொடுத்த பாவ பணத்தை நீயே வச்சுக்க.
குருவி கூட்டுல கல் எடுத்தடிச்சு கலைக்கிறோம் நான் இல்லம்மா. எது எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். வள்ளி, என்ன முடிவு இதெல்லாம்? பட்டு புடவை, வளையல், குங்குமம் எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அப்போ நீ இந்த சேலையை கட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? அதுக்காகத்தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, இந்த வளையலுக்கு என்ன விலை கொடுத்து? 4 ரூபா 40 காசு. மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்த்து 1 ரூபா. இந்த புடவைக்கு? அது தாண்டி கொஞ்சம் விலை அதிகம். முள்ளங்கி பத்தையாட்டம் 50 ரூபா. போனா போட்டோம். புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? வடிவு, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏண்டி, என் மேல இன்னும் சந்தேகப்படுறியா? நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. வடிவு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உயிரே போறதா இருந்தாலும் உண்மை தெரியாம நான் இதை தொட மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் பண்ணிட்டியா? இன்னும் அந்த பழைய போக்கிரி பொண்ணுதான் உன் மனசுல குடியிருக்கா? அப்படித்தானே? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் கேளு. பூ வித்து கூட சுமந்து கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சேர்த்தேன். அது பத்தல. ஆஸ்பத்திரியில என் ரத்தத்தை 30 ரூபாவுக்கு வித்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன சொல்ல வச்சிட்டியே. இத பாரு, ரத்த தானம் கொடுத்த சீட்டு. வடிவு, எது வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து என்ன மாத்தினவளே நீதானே. இப்ப நீயே என்ன சந்தேகப்படலாமா? வடிவு, வடிவு, உன் ரத்தத்தை வித்துதான் என் நத்தியில திலக ஏறணுமா? பெத்த தாய் தகப்பன் கூட செய்யாத காரியத்தை நீ செய்து தேடி. ஐயோ, இப்ப போய் அழுதுகிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிரி சிரி. மிளகாடா, மிளகா. முதல்ல மல்லி, 2வது மிளகா. ஏண்டா வாயிலேயே மசாலா அரைக்கிறியா? நம்ம கடைக்கும் புது துறைக்கு வரல. அடடா, வாங்க 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 வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் சொல்காப்ப சொல்லிழுக்கப்பட்டு. என்னங்க குரலையே மாத்தி சொல்றீங்க? திருவள்ளுவரே சும்மா இருக்காரு, அப்புறம் நீயா? கோல்ட் பிளாக் சிகரெட் இருக்கா? கோல்டு பிளாக்கா? இந்த ஊர்லயா? ஏதுங்க இந்த ஊர்ல பாதிக்கு பாதி பீடி, பாதிக்கு பாதி பீர்க்கம் குச்சி. ஆமா, சால்வை எங்க இருந்து வர்றாப்ல? பட்டணத்துல இருந்தா ஓதுவார் வீட்டுக்கா? அதே அது அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அட போங்க, இந்த ஊருக்கு வர சாவு கிராக்கி எல்லாம் அந்த ஓதுவார் வீட்டுக்கு தான் வரும். நான் வரேன். இருங்க இருங்க, இப்பதான் அந்த வீட்டுல பட்டிக்காட்டுக்கும் பட்டணத்துக்கும் ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சால்வை மாப்பிள்ளை வீடோ? ஆமா, என் வாயால சொல்லப்படாது. ஊர்ல யார வேணாலும் விசாரிச்சு பாரு, அந்த ஓதுவார் மக ஒரு மாதிரி. இந்த பாருங்க, காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றேன். அந்த வள்ளி இருக்கிறாளே, தரித்திரம் பிடிச்சவோ, பெத்த அப்பனையே கொலை செஞ்ச பாவி. எங்க நான் பொய் சொல்லுவேனா? ஏ பையா, ஐயாவுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாடா. சிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க விஷயத்தை சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை என்னங்க உறவு? இன்ஜினியருக்கு நான் தான் அஸ்திவாரம், அவங்க அண்ணன். உங்க தம்பி அவரு? நம்ப முடியல. எப்படிங்க நம்புறது? உங்க மூஞ்சி எவ்வளவு கிளையா லட்சணமா இருக்குது. நான் வரேன். இருங்க இருங்க. ஆமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே. சார், சார், பேரிச்சம்பழம் பார்த்து சாப்பிடுங்க. பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. சார், நம்பாதீங்க, பள்ளி தங்கமான பொண்ணு. இவருதான் கையை பிடிச்சி எடுத்தாரு. என்ன படிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பத்திரிக்கையில ஒரு முக்கியமான நியூஸ். கிழிஞ்ச பத்திரிகையில தானே? கிழிச்சு படிச்சாருன்னா படிச்சு கிழிச்சாருன்னா விஷயம் தானே நமக்கு முக்கியம். ஏய், பேரிச்சம்பழம் ரொம்ப பிரமாதம். கொஞ்சம் அழுந்தாலும் கொட்டை பல்ல உடைச்சிடும். நான் உன் பல்ல உடைப்பேன். என்னடே, நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். போடா போ. சார், பேரிச்சம்பழம் பார்த்து. கொட்டை தானே, நான் பாத்துறேன்டா, நீ போ. ஏன் சால்வ, ஓதுவார் மகளை பத்தி நான் சொன்னனே, போதுமா? போதும் போதும் போதும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். கேக்குறது, ஒரு வாட்டி நீங்க அந்த பொண்ணு கைய பிடிச்சு வச்சீங்களாமே? யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்கிறாங்க. நான் நல்லவன். பத்திரிக்கையில படிச்சிருக்கிறேன். வேண்டாதவன் யாரோ பெட்டி வச்சிருக்கிறான். அந்த பொண்ணுதான் நான் கடன் கொடுக்கிறேன்னு சொல்லி என் கைய லபக்குன்னு இழுத்துருச்சு. பேரிச்சம்பழம் என்னப்பா? சக்கரை சார், நல்லா தொட்டி சாப்பிடுங்க. தொட்டு சாப்பிடுங்க. தொட்டுங்கடா, பார்த்தே சாப்பிடுறேன்டா. புழுவுறான் புழுவுறான், இவன் தான் அயோக்கிய.
இந்த ஊர்லயே வள்ளிதான் தெய்வம் மாதிரி. அடே அடே, தெய்வத்தையே நம்பாத காலண்டா இது. என்னங்க இது, நீங்க சம்பந்தம் இல்லாம வளர்றீங்க? ஆமா வளர. ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வள்ளி கெட்ட பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அதுதானே உங்க மூலக்கதை? அது போதும், அது போதும். ஆஹா, அங்க பார்வதி, இங்க நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்குது. ஏங்க, யார் அந்த பார்வதி? அறிமுகப்படுத்தி விடுறேன். உங்க கதையை அவுத்து விடுங்க. குழப்பத்துல மிதக்கட்டும், இந்த கல்யாணம் நிக்கட்டும். என்ன சார், பேரிச்சம்பழத்தையும் சர்க்கரையும் மறந்துட்டீங்களே? மறப்பனாடா டேய், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் குறுக்கு வழியில இறங்கணும்டா. வேப்பங்காய தின்னு பார்த்தா தான் பேரிச்சம்பழத்தோட அருமையே தெரியும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது. வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க எல்லாரும் வர்றப்ப எல்லாரும் வர்றப்ப என்னடா, அவங்களையெல்லாம் வரவிடாம தடுக்கதானே ஐயா என்ன பட்டணமே கூட்டு போறாரு. ஏன் சார்ல? ஆமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. இல்ல இல்ல, வாங்க என்னோட. வந்துடுறேன். உட்காரியா? இதுலயா? உன்னை இதுல உட்காந்து வச்சிருக்கணும், அதுலயாவது உட்காருங்கல்ல. பழம் சாப்பிடு. இந்தா, இது எதுக்கு? தோலோட வா. என்ன மரியாதை, என்ன மரியாதை? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையிலேயே இதுதான் ஸ்பெஷல். இவனுக்கு 2 கொடுக்கலாமா இல்ல 4 கொடுத்து பாத்துருவோமா? தாங்க மாட்டான், 2 போதும். ஆமா, அங்க நீ என்ன பண்ற? சார்வே, என்ன பண்ற? உட்காரு தின்னையா. சாப்பிடுறேன். பழமா தின்றியா? பால குடி. கழுவைய குடிச்சா போச்சு. என்னையா அது? முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் கையால வாங்கி சாப்பிடியா? பாரு இருக்கட்டும், பார்வதி எங்க? பெரிய ஞான சம்பந்தர். இப்ப ஏயா பார்வதி? கதையை அவுத்து விட. ஐயோ, முதல்ல பாலை சாப்பிடியா, அப்புறம் கதையை பத்தி பேசுவான். வேண்டாம், ஸ்பூனை வேண்டாம். பன்னீர் வளர்க்குது. பன்னீர் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த டம்ளர்ல சந்தனம் கரைச்சேன், அந்த வாடை, வேற ஒண்ணும் இல்ல. சரி பிள்ளையா நீ வேலையே ஓத்திக்கிறேன். இதுல துடைக்கிற, சார்மையில துடைக்கப்படாதா? ஆமா, உன்னை ரொம்ப நாளையா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற. இத போத்திக்கிட்டே இருக்கிறீ, எடுக்க மாட்டியா? நீ எடுத்து போத்திக்குவியா? நான் துண்டு. இதுல பெரிய விஷயங்கள் பலது இருக்குதியா. இத மேல போட்டுட்டு போனோம்னா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கும். உட்கார இடத்துல கட்டிட்டு உட்காரலாம். கடங்காரனை பார்த்தோம்னா மூஞ்சியை மறைச்சிக்கலாம். இப்ப நீ ஏன் மண்டையை போட்டேன்னு வச்சுக்க. அவ பொண்ணு கோமதியா? கோமதியா? கோமதி கிட்டே கதைய அரங்கேற்ற பண்ணிடுறே. இந்தாயா, உனக்கு மேல வேணாம், புடவை போதும். முன்னால சாயே, முன்னால கவர்ந்து மூஞ்சில் அடிபட போகுது. யாருங்க இவரு? கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்காரு. தூக்கத்துக்கு ட்ரைலர் காட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த ரிலீஸ் கொரட்டா தான். அப்படி விழு. யோ, நீ மளிகை கடை மாதிரி இல்லையா, மொள்ள மாதிரி. ஏண்டா, எங்கிட்டியாவா வந்து கதை சொல்ல வந்த? பசமா மாட்டிக்கிட்ட. அப்படியே கடை. இந்த பாரு, சாமானியமா உன்னால இனிமே எந்திரிக்கவே முடியாது. வள்ளிக்கு கல்யாணம் ஆகி தேங்கிறவு போற வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஒரு டம்ளர் பால் தூக்க மாத்திர. இப்ப குத்துறண்டா ஒண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாருங்க இவரு? இவன் ஒருத்தன் தான் அந்த ஏழப்பனுடைய வாழ்விலேயே பங்கு கேட்ட பாவி. படுத்துட்டான். கவிஞரே, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். இது ரொம்ப உயர்ந்த மனுஷன். நான் உங்ககிட்ட பேசணும். வீட்டுல யாருமே இல்ல. வாங்கல, அங்க பேசிக்கலாம். நான் இந்த இடத்தை விட்டு அசைய போறதில்ல. வள்ளிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பயலுக்கு நான் தான். இப்பதான் என் மகன் மயங்கி கிடந்ததுக்கே காரணம் தெரியுது. இந்த 2 கண்ணையும் நிலாவும் சூரியனும் தெரியுதே. கண்டு வைக்காதே. ஆமா ஆமா, எங்க வெள்ளிய எந்த திஷ்டியும் எதுவும் செய்யாது. ஆமா, எங்க வள்ளி இருக்குதே, எங்க ஊருக்கே லட்சுமி மாதிரி. அது முகத்துல முடிச்சிட்டு போனா உலகேசல கூட தப்பிச்சிட்டு வந்துடலாம். அப்ப பொண்ணு தினம் ஹைபோட்ல தான் நிறுத்தி வைக்கணும். என்ன பொண்ணுக்கு மூக்கு? என்ன மூக்கு அழகாத்தான் இருக்கு. முதல்ல உங்க மூக்க கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை குறை சொல்லுங்க. மன்னிச்சுது வள்ளி, பழைய நினைப்பு வந்துருச்சு. ஆமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். இதுக்கு கொஞ்சம் தான் தெரியும். என் பொண்ணு ரொம்ப அழகா பாடுவா. அவளே என் கண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு. என்ன அவன் இதுக்கே பாட தெரியணும், நம்ம என்ன கச்சேரி வைக்க போற? அது சரி, சொத்து எவ்வளவு இருக்கு? வீட்டுக்கு வந்த நிக்க நான் சொல்லல, அன்பும் அடக்கமும் தான் ஆண்டவன் அவளுக்கு கொடுத்திருக்கிற சொத்து. என்ன
ஒண்ணும் இல்லாதவளை கண்ணந்தலையில கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு வாய வயிற்ற வலிச்சுன்னா ஒண்ட ஒதுக்க இடம் வேணா. அம்மா, எங்க வள்ளிக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரிதான். நீங்க ஒண்டலாம் ஒதுங்கலாம் ஊருலாம் போதுமா? ஆமா, எல்லாரும் வார்த்தையில சொந்தம் கொண்டாடினா போதுமா? வக்கு வேணா? அடாடாடா, நீங்க என்னமா வக்கு கொக்குன்னுகிட்டு? இங்க பாருங்கம்மா, எனக்கு புள்ள குட்டி கிடையாது, சத்தியமா சொல்றேன். வள்ளிக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வச்சுடுறேன், போதுமா? நாட்டாமே, நீ பரவாயில்லையா? இல்ல என்னவா இது? காசுக்கு ஆசைப்பட்டு கற்பூரம் வாசனை இல்லைன்னா எப்படி நம்புறது? ஒரு பொண்ணை பத்தி ஒரே பிறந்த ஊரே பேசுறதுன்னா அது பெரிய விஷயம். பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? வர வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்ப முடிச்சிருவா. அப்ப நாங்க வாங்க வாங்க வாங்க. ஏண்டா கதை கட்டுறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு இங்க நிக்கிற? நான் ஒண்ணும் சும்மா நிக்கிறேன், தேனூர் போயிட்டு தான் வர்றேன். போய் கொண்டாந்து போட்டுக்கிறேன். இவனை யார் இவன்? சராசரிய கேட்டிய, இவன் மாத்திரம் உன் கண்ணுல பட்டிருந்தான். வள்ளி என்ன, அவன் பாட்டி மேலேயே சந்தேகத்தை கிளம்பியிருப்பான். எழுப்புடா இவன். அவனை படைச்ச கடவுளே வந்தாலும் எழுக்க முடியாது. அட பாவி, இவனே நான் தூங்க வச்சேன். இவன் தூங்கலன்னா தர்மமும் தூங்கிடும். ஏமா, நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே? யாரோ ஒரு ஏழை பொண்ணுக்கு கிடைக்கிற இந்த வாழ்வை பறிக்க நினைச்சிய, அதுக்கு பேர் கழுத்தறுப்பு இல்லையா? இல்லையா? பொம்பளை ஆச்சரிய பாக்குறேன். இல்ல பாலை கொடுத்து உன்னையும் படுக்க வச்சிருவேன். இந்த வெட்டு பேச்செல்லாம் வேண்டாம். பார்வதி அம்மா, இப்போதைக்கு நீ இவங்கிட்ட கதை கேட்க முடியாது. கல்யாணம் முடியட்டும், முதல்ல வீட்டுக்கு போ 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 போ. போயிடுமா? வரேன்டா, வரேன். இரு, நீ வீட்டுக்கு வா. உன்னை என்ன செய்யறவன்? போ 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 போ. கோமதி கிட்டியா மாத்திரை கொடுத்து வச்சிருக்கிறேன். போன உடனே உன்னையும் படுக்க வச்சிருவா. ஒரு பாவம் இங்கே, மறுபாவம் அங்கே, தூக்க வருவது இங்கே. ஆஹா, நம்ம வாயில இப்படி ஒரு மலரியா? நமக்கு பாட்டு வரணும்னா எவனையாவது படுக்க வைக்கணும் போல இருக்குது. வரும்போதே எழுதிக்குவோம். வள்ளி, வள்ளி, என்னங்க இது? கல்யாணம் வெள்ளிக்கிழமை தானே? இப்பவே மாலையும் கையுமா வரீங்களே? அதுவா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் பட்ட கடனை திருப்பி கொடுத்துடலான்ட்டு நினைக்கிறேன். கடனா? ஆமா, இந்த ஊருக்குள்ள என் காலடி பட்ட அன்னைக்கே எனக்கு மாலையிட்டு மரியாதை செஞ்சியே. அன்னைக்கு மாலை மட்டும்தானே உங்க காலடியில விழுந்துச்சு. இப்ப நானே விழுந்துட்டேனே. நியாயமா? இது உன் குடும்பத்துக்கு விழ வேண்டிய புகழ் மாதிரி. இருங்க இருங்க, என்னைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு அன்னைக்கே என் குடும்பம் இங்க குடியேறிச்சு. விடுங்க, மாலை உதிருது. மாலை மட்டுமா உதிருது? கண்ணு செவக்குது, உதடு துடிக்குது, உடம்பு நடுங்குதே. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பயம் நெஞ்சில இருக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். இப்ப நான் வர்றேன். ஐயோ, மாலை வைக்க போறீங்களே? வீடு தேடி வந்த மாலையை ஏன் வேண்டான்னு சொல்றேன். இந்த இது நீயே வச்சுக்க. அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? வர்றேன். நீங்க வரலையா நாட்டாமே? நானு அர்ச்சகரை எல்லாரும் பஸ்ல புறப்பட்டு வந்துடுறோம். முகூர்த்தத்துக்கு முன்னால அங்க இருப்போம். செலவு வச்சுங்க நாட்டாமே. அம்மா, வள்ளி என் மக மாதிரி. உள்ளூர்ல கல்யாணமா இருந்ததுன்னா எல்லா செலவையும் நம்மையே பார்த்திருக்கலாம். அதான் வெளியூர்ல மாப்பிள்ளைய தேடிக்கிட்டுது. வச்சுக்கம்மா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா மாறிட்டீங்க. அதுக்கும் காரணம் நீதான். அறையும் கொடுத்து அன்னைக்கு அறிவுரையும் கொடுத்தியே. அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? அன்னையில இருந்து தாமா நான் நல்ல மனுஷனா மாறினேன். அக்கா, என்னடா? இந்தாங்க கடைசாவி. எங்க அண்ணா இங்க? அண்ணன் ஊரை விட்டு போய் 4 நாள் ஆச்சு. அப்படியா? எங்க போனாலும் என்னன்னு தெரியல. அதுதான்
சாவியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, சாவியை நீயே வச்சுக்க. அண்ணன் வர்ற வரைக்கும் கடைய பத்திரமா பாத்துக்க. அடே அப்படியே வியாபாரத்தையும் பாருடா. அடடா பிஜில் பிஜில் கொடுத்தாச்சு. ஓனரா போய் வண்டியில இருங்க. ஓ உங்களுக்கு வழி சேலை கொடுப்பாங்களா? நல்ல கதை. போமா வரேன். நல்லபடியா போயிட்டு வா ராஜாத்தி. உன்னை மனக்கோலத்துல பாக்க நாங்களாம் எவ்வளவு ஆசையா இருக்கிறோம். ஜாக்கிரதமா. எல்லாரும் சீக்கிரம் வந்து சேருங்க. வந்துடுறோமா. என்னம்மா பஸ் இல்லன்னா லாரி இல்லன்னா வண்டி. சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு. வாயா 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 புது மாப்பிள வாயா உட்காரியா. என்னப்பா அது பொழுது ஒடிஞ்சா கல்யாணம்? அதுக்கு நீ வீங்கு நான் ஏன்? சும்மா இருப்பா. வள்ளி ட்ரெயின்ல வர்றா, அவளை வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறோம். நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளாரவே உட்கார்ந்துருந்தா. ஐயா வரவேற்பை விட எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு தான் திறமையே வேணாம். இப்ப நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னா உன் கல்யாணமே நின்னு போயிடும். ஏன்? இதா படுத்திருக்கான் பாரு உனக்கு வில்லன். அட மளிகை கடை மாறி இவனா எனக்கு வில்லன்? இவன் போதும் உனக்கு. இவன் உனக்கு மாத்திரமா வில்லன், எல்லாருக்குமே இவன் தான் வில்லன். ஆமா, இவன் என்ன இங்க வந்து படுத்து கொட்ட விடுறான்? எங்க படுத்தாலும் இதைத்தான் பண்றான். இத வர அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே சட்டு புட்டு தாலியை கட்டிடு. முடிச்சுக்கிட்டான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னப்பா அது கதை ஒண்ணும் புரியல. விவரமா நாளைக்கு சொல்ல நீ புறப்பட. அதுக்கெல்லாம் பண்ண போல. ட்ரெயின் டயத்துக்கு வந்தாலும் வந்துடும். வரவேற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி நீ போ. முகூர்த்த நேரத்துக்காக வந்து சரியா? இடத்த காலி பண்ணி நீ போப்பா போப்பா போயிடு. வில்லன் இருக்கிற இடத்துலயே ஹீரோ வந்துகிட்டு கடை. நான் எங்க இருக்கிறேன்? அதே பாய் மேலதான். சரி, இத குடி. என்னது எப்ப பார்த்தாலும் இதையே குடுக்குற? பழகிட்டியா? பழக்கத்தை மாத்தலாமா? எத்தனை நாளா குடுக்குற? 4 நாளா. நான் மோசம் போயிட்டனே, கடைகள் எல்லாம் விட்டுட்டு கடை போல வந்துட்டனே. நான் பொங்குனேன். ஏன் பொங்குதே? நான் இறக்கி வச்சிருவேன். யார் நீ விவரம் முடியாத ஆளா இருக்கிற? விடிஞ்சா கல்யாணம். யாருக்கு? உனக்கு இல்ல, ட்ரெயின்ல வருது. காசு இல்லாம ட்ரெயின் வருமா? ஒண்ணு வரலையா? வரலையா? சரி அதை பத்தி எல்லாம் உனக்கு ஏன்? இந்த காசு இன்னுமா? ஏதோ என் கட்ட காலம் நான் தெரியாம தூங்கிட்டேன். இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன். வர ட்ரெயின வழியிலேயே மட்டக்க போறேன். வர ட்ரெயினியா? ஏய், வள்ளி எப்படி வாழ்றான் நான் பாக்குறேன். என்ன கொன்னாலும் பரவாயில்ல, உன்னை நான் விட மாட்டேன். ஏய், உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாரா இல்ல. போட்டா அழைச்சு போவீங்கடா உருப்படாத பசங்களா. உலகம் தாண்டா சீரா சுத்துது. உள்ளுக்குள்ள நீங்க தான் கண்ணா பின்னாடி சுத்துறீங்க. டேய் விட மாட்டான்டா. வண்டியினுடைய வாழ்க்கையை அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன். எல்லாம் தடுத்தாதீங்க. குத்தணும். நான் எத்தனையோ விபத்துக்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா. நூத்துக்கும் அதிகமான பேர் செத்துருப்பாங்க போல இருக்க. அந்த முதல் வகுப்பு பெட்டியில ஒரு கல்யாண கோஷ்டி வந்துச்சான். விடிஞ்சா மணக்கோலத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு அடையாளமே தெரியாம செதைஞ்சு போச்சு பாருங்க. கண்ணா வண்டி வந்தாச்சா? என்னப்பா பொன்னம்பலம் பேசாம இருக்கிற? வண்டி வந்துட்டாளா? வண்டி லேட்டா? ஐயா, வந்த வண்டி கவுந்துருச்சு. என்ன வண்டி கவுந்துருச்சா? வண்டி என்ன ஆனா? வந்த பொட்டி தெரியாம ஒதுங்கிருச்சியா. என்னடா சொல்ற? வள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிடுச்சா? அட ஆண்டவனே, அந்த பொண்ணு வந்த ரயில்ல தானா நீ விளையாடணும்? ஐயோ, எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது. எதாவது எப்படி எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும்? தங்கச்சி என்ன சொல்ற? இல்லண்ணே, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா 4 பேர் 4 சொல்லுவாங்க. அதனால இதே முகூர்த்தத்துல கோமதியை கட்டி வச்சுட்டா. பார்வதி அம்மா, புடவைய மாத்திர மாதிரி மனசை மாத்திரீங்கடே. புயல் அடிச்சு ஒரு மரமே சரிஞ்சு கிடக்குது. அந்த நேரம் பார்த்தா அடுப்படிக்கிறதுக்கு சொல்லி பொறுக்குவாங்க. நல்லா நம்ம இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? நீ சும்மா இல்ல. என் மகளை விட்டுவிட்டு எவ்வளவு வருஷம் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டாடணும்னு நினைச்சனாலும் அப்படி ஆச்சு. அத்தை,
இதயமே பறி போயிடுச்சுன்னு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். இரக்கம் இல்லாம இப்படி பேசுறீங்களே. இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம். என்னன்னு இப்படி பேசிட்டு போற? தம்பி இதுல கையெழுத்து போடுங்க. எல்லாரும் வாழ்த்து தந்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் எழுத்தாளர் சொல்ல வேண்டாம், எனக்கு கையெழுத்து போட தெரியும். என்னன்னு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குது. ப்ரூஃபா இது, இதை கொஞ்சம் படிக்கிறேன் கால். நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. மாமா. ஏம்மா? யாருக்கு கல்யாணம்? எனக்கு இல்ல, நான் ஏற்கனவே மாட்டியாச்சு. உனக்கு தான். எனக்கா? நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாமா, மாதம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏன்? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். ஒரு தடவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி உளர்ற? உளரலம்மா, உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடி பாவி, எங்களுக்கு தெரியாம, எனக்கு தெரியாம என் கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணலாமா? தங்கச்சி, ஐயோ ஐயோ, நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போச்சு. என்ன மாமா பெரிய குடும்ப கௌரவம்? அத்தானுக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனாலதான் எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா, யாரு அவன்? எவனோ ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா யாரு என்னன்னு கேக்குறியா? யாராவது என்ன கழுதை சொன்னாங்க? அத்தே அத்தே, எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட பாவி, இது ஆசீர்வாதம். ஐயோ ஐயோ ஐயோ, என் அழகான கண்ணனுக்கு கட்டி வச்சிடலாம்னு நினைச்சேனே. பாவி, என் எண்ணத்துல மண்ணடி போட்டுச்சடி. இவன் நான் மாப்பிள்ளை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இதுதான் உங்க பொண்ணுன்னா நான் தான் உங்க மாப்பிள்ளை, நீங்க தான் என் அத்தை. பள்ளி இறந்த உடனே கண்ணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவளையும் கொன்னுடுவீங்களோன்னு பயந்துதான் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டேன். போலீஸுக்கு போன் பண்ணுங்க. பாச்சா பறிக்காத, சட்டப்படி 2 பேரும் பதிவு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயோ கொடுத்து வச்சிருக்கணுமே இதை கட்டிக்கிறதுக்கு. இங்க வர ஒல்லியிடை எழில் முள்ளு நகை இரு வில்லை நிகர் முதல் செல்வியை வைத்து ஓவியம் வரை. என்னாச்சு? என்னங்க? முக்கியமான விஷயம். என்னது? வள்ளி செத்து போட்டான் தான் நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவ சாகல. என்ன வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமா, உயிரோட தான் இருக்கா, நான் பார்த்தேன். எங்க இருக்கா? இப்பவே புறப்படுங்க. அவளை அழைச்சிட்டு வந்து நாளைக்கே கல்யாணத்தை நடத்தி என் கண்குளிர பார்க்கணும். புறப்படுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு சொல்லு. இனிமே இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? வள்ளிதான் இந்த வீட்டு மருமகன் எப்பவோ செஞ்ச முடிவு தானுங்களே. மீனாட்சி, நீ ரொம்ப அவசரப்பட. வள்ளி இப்ப எந்த கோலத்துல இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு பார்வை கிடையாது. வள்ளி குருடியா? இப்ப நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாமா வேண்டாமா? கூடாது, கூடவே கூடாது. முதல்ல இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க போறவ ஒரு குருடியா இருக்கவே கூடாது. அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்ல. என் மகனுக்கு அவதான் பொண்ணுன்னு எப்பவோ நிச்சயம் செஞ்சாச்சு. என்ன மீனாட்சி அறிவு கட்டுத்தனமா பேசுற? ஒரு குருட்டு பொண்ணுதான் உன் மருமகள் சொன்னா ஊரே சிரிக்கும். தங்கச்சி, ஊரே சிரிக்குங்கிறதுக்காக அந்த நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்ண நாம ஒரு பிரமாணம். அதுக்காக உன் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்க போறியா? என்ன பேசுற? பிள்ளை பத்த எங்களுக்கு இல்லையா அந்த அக்கறை? சரி வாங்க, வள்ளியை போய் கூட்டிட்டு வாமா. என்னம்மா சொல்றீங்க? வள்ளி உயிரோட இருக்கிறாளா? ஆமாப்பா, உயிரோட தான் இருக்கிறான். அப்பா, ஆனா ஏன் தயங்குற? சொன்ன 2 கண்ணு இல்லாத குருவின்னு. வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? பாத்தானே, கேட்கவே உனக்கு பிடிக்கல. அத்தை, அப்பா, வள்ளி எங்க இருக்கிறா? என் வள்ளி எங்க இருக்கிறா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அந்த குருடி இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த குடும்பத்தோட கௌரவமே போயிடும். அத்தை, கல்யாணம் நடந்த அப்புறம் வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா அவளை நம்ம ஒதுக்கியா வச்சிருப்போம். சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. என்னடா சொல்றது? அத்தை, அத்தை, நீ சத்த அலஞ்சிய காசேதான் கடவுள், காசேதான் கடவுள். காசா கடவுள்? நீ நடந்து போகும்போது கோயில் எல்லாம் தானே பார்த்து கும்பிட்ட, பேங்க் வரும்போதெல்லாமா கும்பிட்ட? சிச்சி, ஒவ்வொரு பொண்ணும் மஞ்சளும் குங்குமமா போகணும்னு ஆசைப்படுவாங்க. வெள்ளை புடவையும் வெறுங்கலத்தோட இன்னும் இருக்கணும்னு அலையிறிய ஆச்சிய எனக்குன்னு சாமியார் ஆக வேண்டிய வயசுல மாமியாரா ஒண்ணு. அமர வளர வண்டி கிடைச்சாச்சு. இத்த விடுங்க, அத்த புடுங்க. நீங்க வாங்க, வண்டி கிடைச்சாச்சு.